கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். கிறிஸ்து இயேசுவில் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பையும் வாழ்த்துக்களை கொண்டு தேவன் இந்த ஒரு நாளை விசேஷமாக நமக்கு கூட்டி தந்து இந்த காலை வேளையிலே சகோதர சகோதரர்களாக ஒன்று கூடி அவருடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்வதற்காகவும் வேதத்தை தியானிப்பதற்காகவும் அவர் தந்த இந்த வேலைக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருக்கு ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுத்துக் கொள்வோம். இன்றைய தினத்திலும் கூட நம்முடைய ஆராதனையில் கலந்து கொண்டு தேவ செய்தி கொடுப்பதற்காகவும் நம்முடைய வந்திருக்கிற நம்முடைய அன்பு சகோதரர் கண்டன் மற்றும் அவருடைய குடும்பத்தார் அனைவரையும் நம்முடைய சபையின் சார்பாக அன்பையும் வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரி சாந்தி அவர்களுக்காகவும் வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் தெரிவித்து இப்பொழுதும் நாம் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் எண் 30 உன்னதமானவரின் என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர், நிழலில் தங்குவார், இது பரமசிலாக்கியமே. சர்வவல்லவரின் நிழலில் தங்குவார், இது பரமசிலாக்கியமே. அவசரத்தையும் நீரடைக்கலம் முகவே தம் சிறகுகளால் மூடுவார். அடைக்கலம் முகவே தம் சிறகுகளால் மூடுவார். இவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் மக்களும் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவில் பயங்கரத்திற்கும் பகலில் வரக்கும் வம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவசரத்தையும் நீர் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவசரத்தையும் நீர் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆயிரம் 10,000 பேரும் பக்கம் இருந்தாலும்
உன்னை அனுப்பிடாதே நம் தேவன் தாவரமே. அது ஒரு காலத்தும் உன்னை அனுப்பிடாதே நம் தேவன் தாவரமே. அவசரத்தையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவசரத்தையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். தேவன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு முன்னே செய்யுமோ, ஒரு வாதையும் முன் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் முன் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவார். அவசரத்தையின் கீழ் அடைக்கலம் புகவை தம் சிறகுகளால் மூடுவார். அவசரத்தையின் கீழ் அடைக்கலம் புகவை தம் சிறகுகளால் மூடுவார். நடிகளை எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். பாதங்களில் விடராதபடி நம் கண்களில் ஏந்திடுவார். உன் பாதங்களில் விடராதபடி தம் கரங்களில் ஏந்திடுவார். அவசரத்தையின் கீழ் அடைக்கலம் புகவை தம் சிறகுகளால் மூடுவார். அவசரத்தையின் கீழ் அடைக்கலம் புகவை தம் சிறகுகளால் மூடுவார். இந்த ஒரு ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்முடைய அன்பு சகோதரர் மகேஸ்வரன் அவர்கள் நம்முடைய துவக்க ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். நாம் எல்லோரும் நம்முடைய கண்களை பரலோக சிங்காசனத்துக்கு நேராக ஏறெடுப்போம். பெரியவரும் மகா பலமுள்ளவரும் அளவில்லாத அறிவுள்ளவரும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிற எங்கள் பரலோகத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, உமக்கும் உம்முடைய ஒரே பேரான குமாரனும் எங்களுக்காய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருமாய் இயேசு கிறிஸ்துவுக்கும் சதா காலங்களும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் உண்டாவதாக. நீதியுள்ள பிதாவே, தூளும் சாம்பலும் அற்பரும் நீசரும் தூசியும் குப்பையுமா இருந்த எங்களை கூட உம்முடைய சிறகுகளாலே அணைத்து உம்முடைய சமூகத்தில் எங்களை கூட்டிக் கொண்டு வந்து உம்முடைய குமாரனுடைய ரத்தத்தினாலே எங்களை கழுவி உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுயாரத்தின் ஆவியை தந்து இந்நாள் வரை நீங்கள் பாதுகாத்து பராமரித்து வந்ததற்காய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே. அந்த வகையில கூட இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய கிருபைகள் காலைதோறும் புதிதாய் இருக்கிறது என்ற வசனத்தின்படியே புதிதான கிருபை எங்கள் வாழ்நாளில் கொடுத்து இந்த புதிய நாளிலே நாங்கள் சகோதர சகோதரிகளாய் இந்த இடத்துல கூடி உமக்கு ஆராதனை செய்யும்படியாக நீர் கொடுத்த எல்லா வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே. தேவனே, இந்த ஆராதனையிலே ஆரம்பம் முதல் முடிவு வரை உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய பிரசன்னம், உம்முடைய சமாதானம் எங்களை ஒருவரோடு கூட இருக்கும்படியா உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் எங்களை முழுதுமாய் உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் தெய்வமே. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சொல், செயல், சிந்தை, எண்ணம், நோக்கங்கள், பார்வைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களிடையே காணப்படுகிற குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் காணப்படுமானால் உடைய குமாரனாய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே ஒரு முறையாய் எங்களை கழுவி உடைய சத்திய வசனத்தினாலேயும் நீர் எங்களை பரிசுத்தமாக்கும்படியாய் உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தேவனே. இன்றைய நாளிலே இந்த ஆராதனையிலே தேவதூதை கொடுக்க வந்திருக்கிற தேவதூதனுக்காய் உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தேவனே. அவருடைய வார்த்தை வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் நீர் கொடுக்கிற வார்த்தைகளா இருந்து அது எங்களுக்கு ஏற்ற விதமாய் இருக்கத்தக்க அபிஷேகத்தை நீர் அவருக்கு ஊற்றும்படியா இந்த சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் கேட்கிற வார்த்தைகள் எங்களுக்கு உபதேசிக்கட்டும், எங்களுக்கு நீதியை படிப்பிக்கட்டும், எங்களை கடிந்து கொள்ளட்டும், எங்களை சீர்திருத்தட்டும். அது முழுவதுமாய் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தேவனே.
நாங்கள் அழைத்த அழைப்பிலே எப்படி நாங்கள் ஓட வேண்டும் என்பதையும் இன்னும் அதிகமாய் நாங்கள் உற்சாகமாய் ஓட வேண்டிய கிருபைகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். இப்படியாக தேவனே, நாங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் உம்முடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நாங்கள் நிரப்பப்பட வேண்டுமே. சகலவித நற்கிரிகளுமாய கனிகளை தந்து உமக்கு தேவனை அறிகிற அறிவிலே நாங்கள் விருத்தி அடைந்து உமக்கு பிரியமுண்டாக உமக்கு நாங்கள் பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டுமே. தேவனே, மகிமையான எல்லா வல்லமையின்படியே நாங்கள் உம்முடைய வல்லமையினாலே நாங்கள் பலப்படுத்தப்பட வேண்டுமே. இப்படியாக எங்க ஓட்டத்தை நாங்கள் சரியான ஓட்டத்திலே ஓடும்படியாய் வேண்டிய உன்னதமான பலனை நீர் எங்களுக்கு தந்தருளும்படியாய் என்னுடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். தேவனே, இப்படியாக எங்களுடைய அழைப்பையும் நாங்கள் தெரிந்து கொள்வதிலே நாங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டு உமோடு நாங்கள் செய்து கொண்ட அந்த நல் மனசாட்சியின் உடன்படிக்கைக்கு மரண பரியந்த நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருந்து நாங்கள் எதற்காக அழைக்கப்பட்டோமோ அந்த அழைப்பை உறுதி செய்கிறவர்களாய் அந்த நித்திய ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கவர்களாய் ஓடும்படியான வேண்டிய கிருபையும் பரிசுத்தாயின் வல்லமையும் பரலோக ஞானத்தையும் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தந்து வழிநடத்துங்க. அது மாத்திரமல்லாமல் உலகெங்கிலும் இப்போ இவ்வாறாக ஆராதனை செய்து கொண்டிருக்கிற எங்களுடைய விசுவாச குடும்பத்தார் ஒவ்வொருவருக்கும் அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஏற்ற வேலை போஜனத்தை நீர் அவர்களுக்கு தந்துள்ள முடியா என்னுடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். தேவனே, இப்படியாக இந்த ஜெபத்தை எல்லாம் எங்களுடைய இரட்சகராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் ஏறெடுக்கிறோம். தெய்வமே, அந்த வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்திலே உள்ளே புகுந்து அது எங்களை செத்த கிரியைகளெல்லாம் எங்களை சுத்திகரிக்கட்டும். தெய்வமே, இன்னும் நாங்கள் சரிபட வேண்டிய இடத்திலே சரிபடத்தக்க கிருபையில எங்களை தந்து வழிநடத்த ஆண்டவரே. இப்படியாக நாங்கள் எந்த ஒரு காரியத்துக்கும் நாங்கள் பின்வாங்கி போய்விடாமல் முன்னேறி ஓடத்தக்கவர்களாய் எங்கள் விசுவாசத்தை துவக்கிறவரும் எங்கள் விசுவாசத்தை முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நோக்கி நாங்கள் ஓடத்தக்க வேண்டிய கிருபையில எங்க தந்து வழிநடத்துங்க அப்பா. இந்த ஜெபத்தை எல்லாம் மரித்தும் எழுந்தும் சதா காலமும் உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய விசுவாச பிரமாணத்தை சகோதரர் சாம் அவர்கள் நம்முடைய வாசிப்பார். நமது விசுவாசம், தாம் ஒருவராய் சாவாமையுள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஆதி அந்தமில்லாத ஏக சக்கராதிபதியுமான யெகோவா என்னும் நாமமுள்ள ஒன்றான மெய்தேவனை விசுவாசிக்கிறோம். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவும் விசுவாசிக்கிறோம். இவர் அதர்சனமான தேவனுடைய தற்சரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். தேவன் இவரை கொண்டும் இவருக்கென்றும் உலகெல்லாம் உண்டாக்கி இவரே சர்வத்துக்கும் சுதந்திரமாகவும் நியமித்தார். எல்லாம் இவருக்குள் நிலைநிற்கிற என்றும் சுவாசிக்கிறோம். இவர் தேவகுமாரனாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருக்க எண்ணாமல் அக்கிரமையினால் ஜீவனை எழுந்த மனுஷர் பேரில் மனுதுருகி தம்மை தாமே வெறுமையாக்கி மனிதனாகி எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையே கொடுத்து தேவனுக்கும் மனுஷருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்றும் சுவாசிக்கிறோம். ஆதலால் தேவன் இவரை மருத்துவருந்து எழுப்பி தம்மை போல் குமாரனும் ஜீவனுயாருக்கு அருள் செய்து எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி தம்முடைய வல்லமையின் வலது பாரசத்தில் வீற்றிருக்க செய்தார் என்றும் சுவாசிக்கிறோம். இவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராகவும் சபையாய சரீரத்துக்கும் தலையாம் இருக்கிறார் என்றும் சுவாசிக்கிறோம். இவர் பரலோகத்துக்கு ஏறி தாம் வாக்குத்தத்தம் பண்ணின உன்னத்திலிருந்து வரும் பலனாகிய பரிசுத்த ஆவியை விசுவாசங்கனை சபைக்கு அருளி தேவ சித்தத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி பலியின் ஜீவியத்தில் அவர்களை நடத்தி வருகிறார் என்றும் சுவாசிக்கிறோம். பிதா குறித்த காலத்தில் இவர் பலியின் மரணத்துக்குட்பட்டு முதலாம் உயிர்த்தலடையும் தம்முடைய சபையாகிய சகல பரிசுத்தவான்களோடும் இப்பூமியை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து என்றும் அழியாத தம்முடைய நீதியுள்ள அரசாட்சியை ஸ்தாபிப்பார் என்றும் சுவாசிக்கிறோம். மரணமடைந்த மற்றவர்கள் கிறிஸ்துவின் அரசாட்சி காலத்தில் அவனவன் தன் தன் வரிசையிலே உற்பிக்கப்பட்டு அவர் தம்முடைய மரணத்தினால் சம்பாதித்த நித்திய ஜீவனிடம் வழிநடத்தப்பட்டு பூர்ணப்படுவார்கள். ஆனால் மனப்பூர்வமாய் செய்தவர்கள் இரண்டாம் மரணத்திலே அழிக்கப்படுவார்கள் என்றும் சுவாசிக்கிறோம். எல்லா சத்துருக்களையும் தமது பாதப்படையாக மட்டும் இவர் ஆளுகை செய்து கடைசி சத்துருவாகிய மரணத்தையும் பரிகரித்து எல்லாவற்றையும் முந்தின சீருக்கு கொண்டு வந்து பிதாவே சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்கு அவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்து அவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார் என்றும் சுவாசிக்கிறோம். ஆமென்.
இன்றைய நாளுக்குரிய பரலோக மன்னாவை சகோதரர் மதன் அவர்கள் நம்முடைய வாசிப்பார்கள். அதைத் தொடர்ந்து காலை தீர்மானத்தை சகோதரர் ராஜ்குமார் அவர்கள் நம்முடைய வாசிப்பார்கள். இன்றைய நாளுக்குரிய பரலோக மன்னா 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12-19 வசனங்கள். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். தேவன் பேரில் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். இந்த வசனங்களுக்கான விளக்க உரை. நாம் ஒரு சிலரால் தீமை செய்கிறவர்கள் என்று தீர்க்கப்படலாம். ஆனால் நம்மை அறிந்தவர்களும் நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களும் நம் நல் நடத்தைகளையும் வார்த்தைகளையும் நியாயமான நல் ஒழுக்கங்களையும் பார்த்து நம்மை நல்லவர்கள் என்று சொல்லத்தக்கதான முன்மாதிரியான ஜீவியம் ஜீவிக்க வேண்டும். இதன் மூலமாகவே தேவன் அவருடைய குமாரன் மூலம் மகிமைப்படுத்தப்படுவார். அதாவது நம் நடத்தைகளை காண்கிறவர்களும் தீதான குற்றங்களை நம் பேரில் பொய்யாய் பேசினதை உணர்ந்து தேவனை வழிபடும் வாய்ப்பையும் ஏற்படுத்தும். இதற்கான ஆதார வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆமென். காலை தியானம். யெகோவா நம் தேவன். சங்கீதக்காரன் கூறுகிறதாவது, சங்கீதம் 145 9ஆம் வசனம். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. இந்த வாக்கியம் சகலத்தையும் உள்ளடக்கிய அண்ட சராசரத்தின் உச்ச எல்லைகளையும் அதே சமயம் சிறிய மற்றும் மிக பெரிய ஜீவராசிகளையும் தன்னுள் அடக்கியுள்ளது. அனைத்து சிருஷ்டிகளும் அவருடைய மேற்பார்வையில் இருக்கின்றன. நம் தேவனாகிய யெகோவா அகில உலகிற்கும் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அந்த உயர்ந்த ஸ்தானத்துக்கே உரிய பொறுப்புகளுக்கு அவருடைய ஞானம், வல்லமை, நற்குணம் மற்றும் பரந்த உள்ளமானது அபரிமிதமாக நிறைந்து காணப்படுகிறது. அப்படிப்பட்ட பொறுப்பிற்கு ஏற்றவராக இருப்பவரின் மன ஆற்றலை புரிந்து கொள்ள எடுக்கப்பட்ட முயற்சியில் மனித மூளை நிலை தடுமாறுகிறது. ஒருபோதும் தோல்வி அடையாத ஞாபகத்திறன், ஒருபோதும் தவறாத நியாய தீர்ப்பு, ஒருபோதும் தோல்விக்கு இடமில்லாமல் நித்தியத்துக்கும் திட்டமிடுகிற அதே சமயம் யுகா யுகத்திற்கும் அத்திட்டத்தை பிழையின்றி துல்லியமாக நிர்ணயிக்கும் ஞானம், உயிரற்ற மற்றும் உயிரில்லவைகளாகிய எதிர்க்கிற யாவற்றின் மீதும் ஆதிக்கம் செலுத்தி அவைகளை தம்முடைய பிரம்மாண்டமான திட்டம் நிறைவேற செய்வாய் நடத்தும் வல்லமை மற்றும் திறன், அண்ட சராசரத்தை காக்கிறதில் வருகிற அழுத்தத்தில் சோர்விட்டிராத நித்திய கண்காணிப்பு, ஒருபோதும் உறங்காத கண்கள், எப்போதும் திறந்திருக்கிற காதுகள், எல்லா தேவைகளையும் அறிந்திருக்கிறவரும் தம்முடைய பறந்து விரிந்த ஆளுகையில் உள்ள அனைத்து காரியங்களிலும் நிறைந்திருப்பவரை ஒரு கணம் எண்ணி பாருங்கள் என்பதே. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்திலும் கூட முதல் முறையாக நம்முடைய வந்திருந்து தேவ செய்தி கொடுப்பதற்காக கோயிலிருந்து வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் கண்ணன் அவர்களுக்கு சபையின் சார்பாக அன்பையும் வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் தெரிவித்துக் இன்றைய தினத்திலும் கூட தேவனுடைய கிருபையினால் நாம் இந்த ஆராதனையிலே தியானிக்க போகிற பாடத்தின் தலைப்பு என்னவென்றால், நீதியுள்ள பிதாவே.
நீதியுள்ள பிதாவே என்ற தலைப்பிலே தயவு செய்து கொடுக்கும்படி சகோதரர் கண்ணன் அவர்களை உங்கள் அனைவர் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமாகவும் அன்பாகவும் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை முதல்ல தெரிவித்துக் கொள்கிறோம். அடியான் சார்ந்திருக்கிறதான கோவை சிடிஆர் எக்லிசியா சபையின் சார்பாகவும் அன்பின் வாழ்த்துக்களை முதல்ல தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாடுகள் கூட தியானிக்கிற பாடத்தின் தலைப்பு என்னன்னு பார்க்கும்பொழுது நீதியுள்ள பிதாவே. அப்போ இந்த நீதியுள்ள பிதாவே அப்படிங்கிற தலைப்பு வந்து எப்படி பார்க்கும் பொழுது முதல்ல அதை அட்ரஸ் பண்ணதே யார் அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும். பார்க்கலாம், வாசிக்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் வசனம் 25 வாசிங்க. யோவான் 17ஆம் அதிகாரம் வசனம் 25. நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். ஓகே, அன்புக்கு சகோதரர்களே, இங்க பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதலாம் வருகையில ஒரு அருமையான அட்ரஸ் கொடுக்கிறாரு. என்னன்னு சொல்லுங்க, நீதியுள்ள பிதாவே. இவர் ஒருத்தர் தான் தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கார். இதுக்குரிய தெளிவான விளக்கம் கண்கூர் பதிவு பார்க்கலாம். அப்போ அவர் சொல்றாரு, பிதா நீங்க நீதியுள்ளதா இருக்கீங்க, அதை எனக்கு மட்டும்தான் தெரியும், அதுக்கு பின்னாடி யாருக்கு தெரியுங்க, நம்முடைய சீசர்களுக்கும் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்போ அன்புக்கு சொல்லி தேவனுடைய குணலட்சணங்கள் நமக்கு தெரியும் இல்லைங்களா? 4 குணலட்சணம் இருக்கு. வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனம் 7. முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கொப்பாகவும், 2ஆம் ஜீவன் காளை கொப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாகவும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. ஓகே, அன்பு சொல்லி நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். இதுல பார்க்கும் பொழுது நமக்கு சிங்கம் இல்லைங்களா, அதை எது அடையாளப்படுத்தும்? வல்லமை. ஓகேங்களா? அடுத்தது காளை, நீதி. ஓகே, கரெக்டா சொல்லிட்டீங்க. அடுத்தது மனுஷ முகம், அடுத்தது ஞானம். அன்பு சொல்லி இந்த 4 குணலட்சணம் தான் தெய்வீக திட்டத்துல தேவனுக்கே உரிதான சிறப்பான பண்புகள் சொல்லலாம். அப்போ இந்த எந்த காரியமா இருந்தாலும் தேவன் அந்த சராசன உருவாக்குறதுல இருந்து தேவன் தன்னை திட்டத்தை நிறைவேற்ற வரைக்குமே இந்த 4 குணலட்சணம் என்ன பண்றாருங்க, மிக பிரதானமா கையாளுறாரு. நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ இந்த 4ல மிக பிரதானமானது எது அப்படின்னு சொல்லும் பொழுது எதுவா இருக்கும்? இந்த வசனத்துல வாசிக்கலாம். அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றான் பாருங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனம் 13. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனம் 13. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. புது சிருஷ்டிக்கு கொடுக்கிற கவுன்சிலிங் என்ன சொல்றாருன்னா, பவுல் என்ன சொல்றாருன்னா, இது என்ன பெரியதுங்க, அது விசேஷமா புது சிருஷ்டிக்கு இருக்க வேண்டியது, ராஜ்யத்துல தொடர்ந்து இருக்க வேண்டிய காரியம் என்னன்னா அன்பு மாத்திரம் தான். நமக்கு தெரியும், அதை பத்தி கோட் பண்ணாரு. ஆனா தேவன் அப்படின்னு பார்க்கும்போது தேவன் பேசிக்காவே ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குமே, அவர் படைத்த அத்தனை ஜீவராசிக்குமே பேசிக்காவே ஒரு தன்மை, ஒரு பண்பை கொடுத்திருக்கான்னு பாக்குறோம். அந்த பண்பை என்னன்னு பார்க்கும்பொழுது நமக்கு தெரியும், அன்பு அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா இன்னைக்கு மனுஷன் மட்டுமா அன்பு செலுத்துறாங்க? எல்லா ஜீவராசியுமே அன்பு காட்டுது. அன்புக்கு அது போய் தனியா ட்ரைனிங் எடுத்து வருதுங்களா? எந்த ஜீவராசியாவது அன்புக்குன்னு போய் தனி ட்ரைனிங் எடுத்து வருதா? கட்டாயம் இல்ல பாக்குறோம். அப்போ படைத்த தேவன், அப்பேற்பட்ட தேவன் அவர் எப்படி இருக்கார் பார்க்கும்பொழுது உபாகமம் 32ஆம் அதிகாரம் வசனம் 4 வாசிக்கலாம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் வசனம் 4. அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். பாத்தீங்களா? அப்போ அவர் என்ன இருக்காரு? கண்மலையா இருக்காரு. அவர் கிரி எப்படி இருக்குங்க? எந்த ஃபால்ட்டுமே இருக்காது. அவர் வழியிலெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையும் மாணவர். அப்போ அன்புக்கு சகோலே, தேவன் மிக கரெக்டா கடைசி ராஜ்யத்துல முடிஞ்சு அது கண்டினியூவா பிதாவை யுகத்துக்கு கடக்கி வரைக்கும் கொண்டு போறது அன்பை காட்டிலும் அவர் நீதியை தான் செயல்படுத்த பாக்குறோம். ஆனா மனுஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவன் எப்படி இருக்கான்னு பார்க்கும்பொழுது வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் வசனம் 12 வாசிங்க. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் வசனம் 12.
மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். பாத்தீங்களா? அப்போ மனுஷன் அப்படி வந்துட்டா அவனுக்கு எல்லா வழியுமே அவனுக்கு பொறுத்த வரைக்கும் தான் செய்யறது, தான் பேசுறது, நடக்கிறது எல்லாம் எப்படி தெரியுங்க? செம்மையா தெரியும். நாம் மனசுக்கு பட்டது சரின்னு தோணும். ஆனா அத முடிவு என்னங்க? ஆனா புது சிருஷ்டிக்கு மாத்திரம்தான் எந்த வழி தெரியும் அப்படின்னு என்ன வழி தெரியுங்க? ஜீவனுக்கு போற வழி யாருக்கு மாத்திரம் தான் தெரியும்னா தேவனே அறிந்த நமக்கு மாத்திரம் தான் தெரியும். ஆனா உலகத்துல மனுஷனை தேவன் எப்படிதான் பாக்குறாரு அப்படின்னு வாசிக்கும் பொழுது வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 103 சங்கீதம் வசனம் 14 வாசிங்க. 103 சங்கீதம் வசனம் 14. நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். எப்படிங்க? ஏன்னா உருவாக்குனது யாருங்க? நம்ம படைத்தது யாருங்க? பிதாவாகிய தேவன். அதெல்லாம் படிச்சாரு, நம்மளைய மண்ணுல படிச்சாரு. அப்போ அவர் என்ன சொல்றாரு? என்னதான் நீங்க என்ன பிளான் பண்ணாலும், என்னதான் அன்பு செலுத்தினாலும், என்னதான் நீதி நியாயம் பண்ணாலும் நம்மள யாருங்க? மண்ணு தான் நினைக்கிறாரு. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் தப்பிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா? நம்ம வழிதான் தேவன் ஃபாலோ பண்ணாலும் நம்ம நீதிமான் நினைச்சாவே தேவன் சொல்லி இல்ல நீ என்ன இருக்க? மண்ணா இருக்க. அதை மட்டும் மந்திரம் சொல்றாரு. அப்போ அவனுக்கு சொல்லு இப்படி இருக்க சூழ்நிலை மனுஷன் நம்மளை எப்படிதான் நம்மளை விசேஷமா புது சிருஷ்டியை எப்படி பாக்குறாரு? அப்படி பார்க்கும்போது எப்படி பாக்குறாருங்க? தேவன் நம்மளை எப்படி பாக்குறாரு? நீதிமானாகவும் பரிசுத்தவானாகவும் பாக்குறாரு இல்லைங்களா? கிறிஸ்து மூலியமா அவரோட ரத்தத்தினால நம்ம சுத்திகரிச்சு நம்ம எப்படி பாக்குறாங்க? பார்க்கும் பொழுது நீதிமானா பாக்குறாரு. நம்ம நீதிமானா? கட்டாயம் இல்ல. ஏன் அப்படி பார்க்கும்போது யோபுக்குள்ள வாசிக்கலாம். வசனம் 15, 14 வாசிங்க. யோபு 15ஆம் அதிகாரம் வசனம் 14. மனுஷனானவன் பரிசுத்தமா இருக்கிறதற்கும் ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவன் நீதிமானா இருக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம். பாத்தீங்களா? அப்போ மனுஷன் அப்படி பிறந்துட்டாவே அவன் பரிசுத்தமா முடியுமா? தானே பரிசுத்தமா முடியுமா? அது விசேஷமா ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவன் நீதிமானாக இருப்பதற்கும் அவன் எம்மாத்திரம். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். யோபு 25:4 வாசிங்க. யோபு 25ஆம் அதிகாரம் வசனம் 4. இப்படி இருக்க மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருப்பது எப்படி? ஸ்ரீயினிடத்தில் பிறந்தவன் சுத்தமாய் இருப்பது எப்படி? அப்போ பாத்தீங்களா, படைத்த தேவன் கிட்ட நம்ம நீதிமான்னு அவர் தான் நம்ம நீதிமான பாக்குறாரு இல்லைங்களா? நம்ம நீதிமான கேட்டா கட்டாயம் இல்லை. அப்போ எல்லா சூழ்நிலையும் மனிதன் ஒரு அபூர்ணர். அவன் நீதிமான ஆருக்கு கிறிஸ்து மூலம் மாத்திரமே நீதிமான ஆக முடியுமே தவிர நம்மள எந்த முயற்சி எடுத்தாலும் கட்டாயம் நீதிமான் ஆக்க முடியாம பாக்குறோம். அப்போ நீதிமான் அப்படின்னு பார்க்கும்போது இங்க அழகா யோபு சொல்ற பாருங்களேன், ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் சுத்தமா இருப்பது எப்படி? அப்புறம் இன்னொரு வசனம் வாசிக்காருங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 9 வாசிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 9. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். பாத்தீங்களா? யோபுல வாசிக்கிறப்போ ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் சுத்தமாய் இருப்பது எப்படி? உலக ஜனங்கள் நம்மளுமே யார்கிட்ட பிறந்தோம்? அப்போ ஸ்திரீனிடத்தில் பிறந்தோம். நம்ம மாத்திரம்தான் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் பெற்று நம்ம எங்க வந்துருக்குங்க? பிதாவாகிய தேவனால். வசனம் பாருங்க, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். அப்போ நம்ம ஏற்கனவே அபூர்ணர், பாவிதான், நீதிமன் கிடையாது. தேவன் கிறிஸ்து மூலியமா அவரோட ரத்தத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நம்மளை நிரப்பி நம்மளை சுத்திகரிச்சு அப்புறம் தான் என்ன பண்றோம்? தேவனுடைய வித்து எங்க வைக்கிறாரு? நம்ம சிந்தையில் வைக்கிறார் இல்லைங்களா? அப்பதான் தேவனால் பிறந்தவன். அப்பேற்பட்ட தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். அப்படின்னா புது சிருஷ்டி பாவம் செய்யுமா? கட்டாயம் செய்யுது. பழைய மனுஷன் செய்வான். அப்ப நம்ம கிட்ட யாருங்க புது சிருஷ்டி வேலை செய்யணும்? அநேக நேரங்கள்ல எது வேலை செய்யுதுங்க? பழைய மனுஷன். அப்ப நினைச்சு பாருங்க, ஸ்திரீனிடத்தில் பிறந்தா நம்ம தப்பிச்சு நம்ம எங்க வந்திருக்கோம்? தேவனிடத்தில் பிறந்தாச்சு. இன்னுமே மாம்ச சரீர சிந்தையின்படி நம்ம நியாயம் தீர்த்தாவோ, நம்மளை நம்ம நீதிமன் நினைச்சாவோ, அங்கேயே சொல்லுது அவன் மனுஷனால் பிறந்தவன், ஸ்திரீயில் பிறந்தவன். ஆனா தேவனால் பிறந்தவன் இல்ல. ஆனா தேவன் கொடுத்ததோ புது சிருஷ்டிங்க. அதான் பாருங்க, ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தடுத்து இருக்கிறது. சிந்தல்னுங்க இறக்கியாச்சு. அப்போ ஞானத்தான் எடுக்கும் பொழுது நமக்கு உடனே தெரியுமா? புது சிருஷ்டிக்கு நம்ம ஆகிறோம், ஞானத்தை எடுத்துறோம், உடனே பரிசுத்தாவி இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவி வருதா? ஒண்ணு இருக்காது. நாளாக 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 சுத்திகரிக்க வசனத்தினாலும் பரிசுத்தாவினாலும் நடத்தப்படதான் நம்ம சிந்தை இருப்பீங்களா? பரிசுத்தாவி மூலமா அபிவிருத்தி அடையும். அப்பதான் புது சிருஷ்டினாங்க நாளாக வளரும். ஒரே நாள்ல வளருமா? ஒரு செடி வைக்கிறோம், ஒரே நாள்ல கனி கொடுத்துருமா? அதுக்கு நாட்கள் ஆகும். அப்போ அதுக்கே ஒரு காலங்கள் தான் பாத்தீங்கன்னா அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்யான். அப்போ கட்டாயம் பாவம் செய்ய மாட்டோம் அப்படின்னு தேவன் நம்புறாரு. நம்ம என்ன பண்றோம்? அப்டேட் ஏதோ ஒரு சூழ்நிலை இல்லைங்களா? அப்போ இன்னும் பாருங்களேன், உடன்படிக்கை என்ன எடுத்திருக்கோம் அப்படி பார்க்கும்பொழுது நம்ம சராசரி
மனுஷன் தான். நம்ம எப்ப ஞானஸ்தானம் வாங்குறோமோ அன்றிலிருந்து என்ன வரும்? தேவனா பெருத்தவன் பாக்குறோம். இதுல மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, நம்ம தெரியும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துட்ட போகும்போது நிக்கதேமு கேட்பாரு இல்லைங்களா, ஒரு மறுபடியும் இயேசு சொல்ல மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்துல பிறக்க முடியாது சொல்லும் பொழுது அப்பதான் கேட்கிறாரு, எப்படி நாங்க தாயின் மட்டில போய் மறுபடியும் பிறக்க முடியுமா? சரிங்களா, நியாயமான கேள்வி. ஏன்னா அவர் அந்த இடத்துல பேப்டிசம் எடுக்கல, ரெண்டாவது பரிசுத்தாவே கொடுக்கப்படல. அந்த சூழ்நிலை கேட்கிறாரு நிக்கதேமு, நான் மறுபடியும் என் தாயின் வீட்டுல போய் பிறக்க முடியுமா? அவர் கேட்ட நியாயம் தானே? நல்லா கேட்டுங்க. அப்போ நம்ம எப்ப தேவனுடைய சிந்தையை நம்ம மனசில் பெற்றுக்கொள்கிறோமோ அது முதல் என்ன பண்ண போறோம்? புது சிருஷ்டியா கருதப்படுகிறோம். அதுல இருந்து நம்ம ஒரு நீதிக்கு உட்படுறோம்னு பாக்குறோம். இன்னொரு பார்க்கும்போது இதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் யாருன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துன்னு பாக்குறோம். இயேசு கிறிஸ்து ஞானத்தை எடுக்கும் பொழுது நமக்கு தெரியும், வானம் வசனம் படிப்போம், வானம் திறக்கப்பட்டது. அப்ப அது வரைக்கும் என்னாச்சுங்க? வானம் கேள்வி நியாயம் தானுங்க. வானம் வசனம் இருக்கு, வானம் திறக்கப்பட்டது இருக்கு. அதுக்கு வரையும் வானங்கள் நமக்கு தெரியும் இல்லையா, அங்க பரலோகத்திலிருந்து அவருடைய தெய்வீக திட்டங்களுக்கு என்னாச்சுங்க இருக்கு வெளிப்படுத்தப்பட்டது பார்க்கிறோம். அதனாலதான் அவர் வனாந்தரத்துல போய் என்ன தங்குறாங்க, 40 நாள் தியானிக்கிறாரு. இன்னைக்கு உலக கிறிஸ்துவிட்டு போய் இந்த 40 நாள் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டு இருந்தான்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? உபவாசம் இருந்தாரு, எதுக்கும் தெரியாது உபவாசம் இல்லைங்களா. ஆனா நமக்கு தான் தெரியும் தேவன் தனக்கு கொடுக்கப்பட்ட திட்டத்துல அவருடைய பங்கு என்ன, அவரை நான் என்ன செய்யணும், தேவ திட்டத்தை எப்படி நிறைவேற்றணும், சூழ்நிலைகள் எப்படி இருக்கு இல்லைங்களா. அப்போ தனக்கு கொடுக்கப்பட்ட வேலை, தனக்கு கொடுக்கப்பட போற ஈடுபலின் புண்ணியம் மக்களுக்கு எப்படி போய் சேர போகுது, ராஜ்யத்துல எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன, இது என்ன பண்ணிருப்பாருங்க அனுதினமும் ஞானம். அப்போ இப்படி பார்க்கும்பொழுது இதைத்தான் சொல்றாரு இயேசு கிறிஸ்து நீதியை நிறைவேற்ற வரான்னு பாக்குறோம். உதாரணத்துக்கு பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33 வாசம் வாசிங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பாத்தீங்களா அன்புக்கு சகோதர சகோதரியே, இதுல பார்க்கும் பொழுது முதலாவது தேவனுடைய பிரசங்கம் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்றாரு. முதலாவது எதை தேடுங்க? அன்பை தேடுங்கள் சொன்னாரா? இல்ல ஞானத்தை தேடுங்க சொன்னாரா? முதலாவது என்ன செய்யுங்க? தேவனுடைய ராஜ்யத்தையும் அதுக்கு உண்டான நீதியும். ராஜ்யம் எப்படி ஸ்தாபிக்க பண்ணும்? இன்னைக்கு கூட ஜபத்துல வாச்சோம் இல்லைங்களா, நீதியுள்ள ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் பார்த்தோம்ல, விசுவாசம் பண்ண படிச்சோம். அப்போ ஜபத்தோடு பண்ணார், நீதியுள்ள பிதாவே. அப்போ இன்னைக்கு ஒரு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் பொழுது என்ன தேவை அப்படின்னா என்ன வேணுங்க? நீதிதான் இருக்கணும். அப்போ அதைத்தான் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். ஏன் தேடுங்க சொல்றாரு? படிங்க சொல்லிக்கலாம், இல்லைன்னா ஏதாவது வேற சொல்லிக்கலாம்ல. அப்போ எது இல்லையோ, எது மறைக்கப்பட்டதோ, எது சாத்தானால் முற்றிலும் மறைக்கப்பட்டதோ அதைத்தான் சொல்றாருங்க தேடுங்க சொல்றாரு. அப்ப அன்புக்கு சொல்லி இந்த உலக ஜனங்களுக்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னா எல்லாம் செல்வமா தான் இருக்காங்க. யாருமே பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லைன்னு இல்ல, ஏதோ ஒரு அமைப்பு இருக்கு. உதாரணத்துக்கு உணவே இல்லை அப்படின்னா ஒரு பிச்சை எடுத்திருக்கான் வச்சுக்கோ, பிச்சைக்காரன் நமக்கு தெரியும் அவன் பிச்சை எடுத்துட்டு இருக்கான். அவன் போய் பாருங்க, ஒரு பேண்ட் ஷர்ட்டை ஒரு நல்ல சட்டையை கொடுங்க, போடுவானா? இது நான் என்னோட அனுபவத்தை சொல்றேன். நாங்க சர்ச்சை பக்கத்துல ஒருத்தர் ரொம்ப பிச்சைக்காரன் சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்றேன், உண்மைதான். அவர் உட்காந்துக்காரு, ரொம்ப நாளை பார்த்து அழுக்கு துணியே போட்டு கொண்டாரு. நான் என்ன பண்ண, ஒரு சட்டையெல்லாம் இருந்தது நல்லபடியா இருந்துச்சு, கிளியெல்லாம் இல்ல, நீட்டா ஒரு 4-5 சட்டை எடுத்து கொண்டு போய் கொடுத்து இது போட்டுக்கங்க ஐயா அப்படின்னு சொன்னேன். அவர் வாங்கிட்டாரு. சரி நினைச்சேன், நான் அடுத்த வாரம் போறேன், சரி அந்த சட்டை எல்லாம் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. எனக்கு ஒரு ஆசை, நான் கொடுத்ததே போட்டுருப்பேன்னு போனா அதே அழுக்கு சட்டை போட்டு இருந்தாரு. அப்புறம் எனக்கு என்னடா யூஸ் பண்ணவே இல்லையா, இதை நான் மேன்மைக்கா சொல்ல ஒரு அனுபவத்தை சொல்றேன். அப்புறம் நான் போய் ஐயா சட்டை பேண்ட் அவன் தலைமைட்டு வச்சு படுத்திருக்காரு மடிச்சு. நல்லா கேட்டுங்க. அவர் சொல்றாரு, ஐயா நீங்க கொடுத்து நான் போட்டேன்னா எனக்கு பிச்சை கிடைக்காதுங்க ஐயா அப்படின்னு. நீங்க கொடுத்த சட்டை பேண்டை போட்டுட்டா பிச்சை கிடைக்குமா? இந்த மாதிரி நீட்டா சட்டை போட்டு பிச்சை கொடுப்பாங்க யாராவது? அவர் சொல்றாரு, எனக்கு இந்த உலகத்திலே பிச்சை எடுக்கதான் டியூட்டி. அப்போ இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா வறுமையில வறுமையிலே தான் இருக்காங்க இல்லைங்களா. செல்வம் பாத்தீங்கன்னா ஏதோ வழியில கொடுத்தாலுமே பயன்படுத்தாம தான் இருக்காங்க. இன்னைக்கு எத்தனையோ அமைப்பு இருக்கு, ஏழைகளுக்கு அன்னதானம் பண்றாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, சபையில ஆகட்டும் பிற மதஸ்தாருமே சாப்பாடு இல்லைன்னு இல்லை. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா செல்வந்தனத்தான் இருக்கான் இல்லைங்களா. அப்போ நிறைய செல்வந்தர் இருக்காங்க, ஞானவான் இருக்காங்க, கல்விமான் இருக்காங்க, அழகுள்ளவர் இருக்காங்க. நீங்க உலகத்துல பாத்தீங்கன்னா அழகுன்னு சபிக்கப்பட்ட இந்த பூமியே மிகவும் அழகா இருக்கு. நீங்க போய் பாருங்களேன், வெளிநாடுலாம் போய் பாத்தீங்கன்னா கண்கொள்ளா காட்சியா இருக்கும், அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். அப்ப நினைச்சு பாருங்க, சபிக்கப்பட்ட இந்த பூமியே இப்படி இருந்ததுன்னா அவர் ராஜ்யத்தை தூக்கி நிறுத்தும் போது எப்படி இருக்குங்க நினைச்சு பார்க்கணும். அப்போ அன்புக்கு சொல்லி இந்த மனிதன்கிட்ட எல்லாமே இருக்கு, ஞானிகள் இருக்காங்க. ஆனா தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது இத பேர் அழகா சொல்றாரு பாருங்களேன். 2 பேர் மன்னிக்கணும், 2 பேர் 3ஆம் அதிகாரம் வசனம் 13 வாசிங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 13. அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே
நீதி வாசமாயிருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அன்புக்கு சகோதரே, பேரு சொல்றா பாருங்களேன், அவருடைய வாக்குத்தத்தின்படியா யார் வாக்குத்திருக்கான்? பிதாமகை தேவன் வாக்கு கொடுத்திருக்காரு. என்னன்னு? நீதி வாசமாக போது அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் வர்றதுக்காக நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? காத்துட்டு இருக்கோங்கிறாரு. இன்னைக்கு நம்ம காத்துட்டு இருக்கோம் சூழ்நிலையா? நம்ம எதில் இருக்கோம்? அந்த இயேசு கிறிஸ்து வந்து எத்தனை வருஷம் ஆச்சுங்க? செகண்ட் கமிங்ல 151 வருஷம் முடிஞ்சிச்சு. 1874 வந்தா இல்லைங்களா? நம்ம காத்துட்டு இருக்கோமா? நம்ம காக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். நல்ல அன்புக்கு சொல்லு, ராஜ்யம் ஸ்தாபிச்சாச்சு. இன்னும் நம்ம பேதுரு சொன்ன வாசல காத்துட்டு இருக்கோம். யாருக்கா காத்துட்டு இருக்கோம்? இப்ப தேவன் யாருக்கா காத்துட்டு இருக்காரு? நமக்காக காத்துட்டு இருக்காரு. அப்ப அன்பு சொல்லு, இதெல்லாம் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய காரியம் என்னன்னா, நீதி நமக்கு இப்ப தேவை. அப்போ நீதி அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம பார்க்கும் பொழுது ஒரு 3 விதமா நம்ம நீதியை பார்க்கலாம். நம்ம எடுத்துக்க சப்ஜெக்டுக்காக, ஒன்னு உலக நீதி, 2வது சுயநீதி, 3வது தேவநீதி. அப்போ இந்த நீதி அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஒரு 3 நீதியை பிரிச்சு அந்த 3 நீதிக்குள்ள காரியங்கள் பார்க்கலாம். அப்ப அந்த உலகத்துல பார்க்கும் பொழுது உலக நீதி அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்னைக்கு என்ன இருக்குங்க? உலகத்துல நீதி நிறைவேற்ற யார் நிறைவேற்றுறாங்க? உலக நீதி நம்ம நிறைவேற்ற முடியுமா? இன்னைக்கு எத்தனை கோர்ட் இருக்குங்க உலகத்துல? வச்சுங்களா? அத்தனை கோர்ட்லயுமே மனிதன் தவறு செய்யக்கூடாது என்பதற்காகவே சட்டங்கள் என்ன பண்ணுங்க, ஏற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்டேட்டுங்க. இன்னைக்கு ஒரு காலத்துல சைபர் கிரைம் என்னன்னு தெரியுமா? நமக்கு தெரியுமா? இப்ப நுணுக்கமான திருட்டு. உங்க பணம் உங்ககிட்ட இருக்கான்னு கேண்டி இருக்கா? எப்படி போகுதுன்னு தெரியாது. ஓடிபிங்கிறாங்க, 10 நிமிஷம் பார்த்தா பணம் பூரா காணும். இல்லைங்களா? இன்னைக்கு நடக்குது இல்லைங்களா? அப்போ இன்னைக்கு நுணுக்கமான திருட்டுகள் குற்றங்கள் பெருகிட்டு இருக்கு. அதே சமயம் மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சட்டம், ஒவ்வொரு காலத்துக்கு சட்டம் போட்டுட்டு இருக்கான். 2வது, இந்த புது சட்டம் வந்து மனுஷன் மதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு பக்கம் சட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க, ஒரு பக்கம் சட்டம் என்ன இருக்கு, மீறப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு பொருட்டாவே நினைக்கிறீங்க. இப்ப நமக்கே எத்தனை சட்டம் தெரியுமா? யாருக்குமே தெரியுது. சட்டம் பாட்டுக்கு ஒரு போட்டு இருக்காங்க, ஜனங்கள் பாட்டுக்கு தான் செய்ய தவிர நுணுக்கமா பண்ணிட்டு இருக்கான். ஓ, இந்த தவறு செஞ்சா என்ன ஆயிடுவோம்? மாட்டிக்குவோம். இந்த தவறு செஞ்சா மறைக்கப்படும், தெரியாது அப்படின்னு. அப்ப அன்பு சொல்லு, இன்னொன்னு பாருங்களேன், சட்டத்தை பணத்தை கொடுத்து என்ன பண்ணலாங்க, வேலைக்கு வாங்கிக்கலாம். இன்னைக்கு எல்லாம் கோர்ட்ல வேலை செய்யற சகோதரர் இருக்காங்க. இன்னைக்கு நடக்கிற உண்மைதான். பணம் இருந்தா சட்டத்தை என்ன பண்ணாங்க, விலைக்கு வாங்கிக்கலாம் பாக்குறோம். அப்போ இங்க இன்னொன்னு பார்க்கும் பொழுது ஏழைக்கு ஒரு நீதி, பணக்காரனுக்கு ஒரு நீதி. உண்மையா இல்லைங்களா? உலகம் அப்படித்தான் இருக்குங்க. தேவனை பிள்ளைகளுக்கு தான் தேவநீதி. உலகத்துல பார்க்கும்போது ஏழைகளா இருக்காங்க. ஒரு பிரச்சனையை பார்க்கும்பொழுது அவன் யார்கிட்ட கோர்ட்டுக்கு போறான், கோர்ட்ல வந்து நீதிபதி இருக்காரு. நீதிபதிக்கே ஒரு பிரச்சனை வச்சுங்க, நீதிபதிக்கே ஏதோ ஒரு சட்ட சிக்கல் அல்ல, அவரோட பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, அவர் சொத்து பிரச்சனை, அவரு நீதியை நடப்பான்னு நினைக்கிறீங்களா? எத்தனையோ நீதிபதிகள் அந்த ஓட்டையில லூப் இருக்கு பாத்தீங்களா, அதை பயன்படுத்துறாங்க. நமக்கு தெரியும் எத்தனையோ நீதிபதிகள் இன்னைக்கு வந்து நீதியை கண்டுபிடிச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய நீதிபதிகளே ஒரு சில என்ன பண்றாங்க, தவறு பண்றாங்க. இது கண்கூட பாக்குறோம். அப்போ இன்னொன்னு பாருங்களேன், உடனே நம்ம வந்து நீதிபதின்னு சொல்றோம், இழிவா சொல்ல நீதிபதி. அந்த நீதிபதி யாரு முடியும்? எல்லாருமே அதுக்கு என்ன பண்ணுங்க, அதிகமா ஃபர்ஸ்ட் படிக்கணும் இல்லைங்களா? அதுக்குன்னு தனியா கல்வி இருக்கு, படிக்கணும். இன்னொன்னு அதுக்கு படிக்கிறதுக்கு என்ன வேணுங்க, வசதி வேணும். எல்லாரும் நீதிபதி ஆக முடியாது. அதே சமயம் விசேஷமா வாதாடும் திறமை வேணும். ஒரு நீதிபதி இருக்காருன்னு வச்சுங்க, ஒரு வக்கீல் சொல்லிட்டு இருக்காரு, மட சொல்றாரு, அவர் பாட்டு பேசின உடனே தர முடியாது. அவருக்கு யூகம் வேணும், அறிவு வேணும், நல்ல படிப்பு திறமை இருக்கணும். அந்த ஒரு நிரபராதி குற்றவாளி 2 பேரோட காரணங்களை ஆராய்ந்து படிச்சு பார்த்து அதுக்குள்ள ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். 2ஆ பாக்குறோம். இன்னொன்னு பாருங்க, அந்த நீதிபதிங்கிற பதவிக்கு வரக்க நிறைய சிபாரிசு வேணும். எடுத்தோன்னு நீதிபதி இன்னைக்கெல்லாம் அரசியல் பொலிட்டிக்கல் பாத்தீங்கன்னா சமூக விரோதம் நிறைய அச்சுறுத்தல் வரும். அதே சமயம் பொலிட்டிக்கல் இருந்து நிறைய அச்சுறுத்தல் வரும். இத்தனை ஜமானச்சாதான் என்ன முடியுங்க, உலகத்துக்கே நியாயபதி நீதிபதி ஆக முடியும் பாக்குறோம். அப்போ இன்னைக்கு பாருங்களேன், கோர்ட்டுன்னு நம்ம சொல்றோம், எத்தனை கோர்ட் இருக்குங்களா? கவர்மெண்ட் பஞ்சாயத்துன்னு கிராமத்துல வச்சிருக்காங்க. அடுத்தது கீழ் கோர்ட்டு இல்லைங்களா? அடுத்து உச்ச நீதிமன்றம், அதுக்கு அடுத்து உயர் நீதிமன்றம், அதுக்கு அடுத்து எங்க போடுங்க, பெஞ்சுன்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் நம்ம பேப்பர் படிச்சுதான் சொல்றோம், பெஞ்சு சொல்லுவாங்க. அந்த நீதிபதிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கமிட்டி மாதிரி போட்டு அதெல்லாம் வந்து பவர்ஃபுல்லா இருப்பாங்க. அப்போ அன்பு சொல்லு, இன்னைக்கு பார்க்கும்பொழுது ஒரு நீதிமான் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நமக்கு தான் தெரியும் இவ்வளவு விஷயம் இருக்குது. ஆனா நம்ம ஒருத்தர் மாத்திரம் தான் தேவனுடைய நீதிக்கு கட்டுப்பட்டு இருக்கோம் பாக்குறோம். இன்னொன்னு அன்பு சொல்லு, ஒரு இந்த காலகட்டத்துல ஒரு மனுஷனுக்கு நீதி வேணும்னா, உதாரணத்துக்கு ஒரு ஏழை இருக்கான், ஒரு பணக்காரர் இருக்காரு, 2 பேத்துக்கு ஒரு இட பிரச்சனை, ஒரு இட பிரச்சனை. இந்த பணக்காரர் என்ன பண்றாரு, இந்த ஏழை கிட்ட இருந்து சொத்தை வந்து அபகரிச்சிட்டாரு, ஒரு இடத்த இது மாதிரி டிக்கெட் வாங்கிட்டாரு. உடனே அந்த
ஏழை என்ன பண்றாருன்னா போய் கோர்ட்ல கேஸ் கொடுக்காரு. ஃபர்ஸ்ட் என்ன அவங்க லெவல் பேசுவாரு. உடனே அவங்க எங்களாம் முடியாதுங்க, நீ கோர்ட்டுக்கு போங்க அனுப்பிச்சுட்டுருவாங்க. அந்த இருக்கிற பணத்தை எல்லாம் சொத்து பத்துல வித்து ஒரு 1/2 சென்ட் இருக்கும் வித்துட்டு நேரம் எங்க போறாரு, கீழ் கோர்ட்டுக்கு போறாரு. உடனே கீழ் கோர்ட்ல பாத்தீங்கன்னா வந்து ஜெயிச்சிடறாரு. அந்த கீழ் கோர்ட்டு கொடுத்துருது, இந்த மாதிரிங்க உண்மையுமே அந்த ஏழைக்கு தான் சொந்தம். உடனே அந்த அபகரிச்சு அரசியல்வாதியா இருக்கலாம், ஒரு பெரும் பணக்காரனா இருக்கலாம், அவன் என்ன பண்ணுவான், நேரம் எங்க போறீங்களா ஹைகோர்ட் போவான். நல்லா கேட்டுங்க. அப்புறம் அந்த ஹைகோர்ட்ல வந்து அந்த ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுக்குது, இல்ல இல்ல ஏழைக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லுது. உடனே எங்க போவீங்களா உச்ச நீதிமன்றம் போவான். உச்ச நீதிமன்றம் சொல்லுது, இல்ல இல்ல இது சொத்து உண்மையா பூர்வீகத்தாவதுன்னா அடுத்து பெஞ்சுக்கு போவான். பாருங்களேன், அப்போ ஏழை நிராகரியாவே நிப்பான். இவன் தன்னால முயன்றவர்களுக்கு எங்க போவாங்க, எல்லா இடத்துக்கும் போக பாக்குறோம். அப்போ இன்றைய உலக நீதிபதியை பார்க்கும்போது குற்றவாளியா தான் இருக்காங்க. குற்றம் சாட்டப்பட்டவன் வந்து குற்றவாளியும் தெரியும், இருந்தாலும் உலகம் என்ன பண்ணுங்க, நீதியை கடைபிடிக்க முடியாம திறனிட்டு பாக்குறோம். அப்போ இந்த நீதி அப்படின்னு பார்க்கும்பொழுது குற்றத்தை நியாயம் தீர்க்க வேண்டிய நீதிபதிகளே அநியாயத்துக்கு பண ஆசைனாலும் பொருளாதாரத்தினாலும் சூழ்நிலையால் என்ன பண்றாங்க, விலைக்கு போறோம் பாக்குறோம். ரெண்டாவது பார்க்கும்பொழுது அன்புக்கு சோதரே சுய நீதி இருக்கிறதுலே டேஞ்சர் இதுதான். ஏன் சொல்லுங்க, அவன் எங்கேயும் போக மாட்டான், தனக்குள்ளேயே ஒரு பிரேம் பண்ணி வச்சுக்குவான், தான் செய்யறதெல்லாம் நீதான் அப்படின்னு. அப்போ தன் மனசுக்கு எது சரி, தன்னை யாரும் கட்டுப்படுத்த கூடாது, என்னங்க தான் யாரும் கீழ்ப்படிய மாட்டேன், எனக்கு நானே ஒரு நீதிமான் அப்படின்னு நினைச்சிருக்கவன் தான் இந்த சுயநீதிக்குள்ள இருப்பான் இல்லைங்களா. எதுக்கும் கட்டுப்பட மாட்டாங்க. விதண்டாவாதம் பேசுற யார் பேசுறதுங்க, இந்த சுயநீதி உள்ளவர்கள். அப்போ இப்படி பார்க்கும்பொழுது, ஆனா வேதனை சொல்லும் பார்க்கும்பொழுது வாசிக்கிறோம் ரோமர் 3ஆம் அதிகாரம் வசனம் 10 வாசிங்க. ரோமர் 3ஆம் அதிகாரம் வசனம் 10. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. வேதம் என்ன சொல்லுதுங்க, ஒருத்தம் கூட இல்ல. அப்போ அன்புக்கு சோதரே இன்னைக்கு பார்க்கும்பொழுது நீதிமான் அப்படிங்கும்போது ஒருத்தனுமே இல்லைன்னா அப்புறம் யார் தான் நீதிமான் அப்படின்னு பார்க்கும்போது நீதிமொழிகள் ஒண்ணு வாசிக்கலாம், ஒன்னு படிக்கலாம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் வசனம் 2 வாசிங்க. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் வசனம் 2. மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும். பாத்தீங்களா, இந்த சுயநீ படிங்க. கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். பாத்தீங்களா, அவனோட வழி அவனுக்கு சரின்னு தோணும். கர்த்தர் என்ன பாக்குறாருங்க, இருதயத்தை பார்த்தா அவர் நீதிமானா அநீதிமானான்னு யாரு, அவன் நடிக்கலாம், தன்னை நீதிமான் நினைச்சுக்கலாம், மத்தவன்ட்ட நீதிமான் நடிக்கலாம். ஆனா தேவன் மாத்திரம் தான் அன்புக்குரிய சோதரே நீதிமான் நின்னாருன்னு பாக்குறோம். அன்புக்கு சொல்லு இன்னொரு வசனம் வாசிக்கும் பொழுது அவனோட மனசாட்சி அப்படிதான் சொல்லலாம், அவனோட மனசாட்சி யார் பாக்குறான், தேவன் பார்த்துட்டு இருக்காரு. வசனம் வாசிக்கலாம். தீத்து 1ஆம் அதிகாரம் வசனம் 15 வாசிங்க. தீத்து 1ஆம் அதிகாரம் வசனம் 15. சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தமுள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது, அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். அன்புக்கு சொல்லு இங்க அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாருன்னா, சுத்தமா இருக்கிறவனுக்கு சகலம் சுத்தமா தெரியும். உதாரணம் பாருங்களேன், நம்ம வந்து ஒரு சுத்தமா இருக்க, நம்ம சரியா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, மத்தவங்களை பாக்குறப்போ சரியா இருக்கணும் ஆசையா படுவோம் இல்லைங்களா. நம்ம வந்து சுத்தமா இருக்கோம், மத்தவங்க சுத்தமா இருக்கணும் ஆசைப்படுவோம். அப்ப சுத்தமா இருக்கவனுக்கு கண்கள்ல பாக்குறதா பேச்சு சுத்தமா தான் தெரியும். ஆனா அஸ்தமா இருக்கவனுக்கு என்னதுன்னா, அவங்க எல்லா காலத்திலும் எப்படி இருப்பாங்க, அஸ்தமா இருப்பாங்க, அதுல ஒன்றும் சுத்தமாயிராது, அவரோட புத்தியும் மனசாட்சியும் எப்படி இருக்குங்க, அஸ்தமா தான் இருக்கும். அன்பு சொல்லு அப்போ இங்க 3 வகை பாக்குறோம். எப்படின்னா சுத்தமுள்ளவர்கள் ஒரு கேட்டகரிங்க, 2வது கேட்டகரி அஸ்தமுள்ளவர்கள், 3வது கேட்டகரி அபிசுவாசிகள். பாத்தீங்களா, அபிசுவாசிகளுக்குமே எப்படி இருப்பாங்கன்னா சொன்ன சுத்தமா இருக்காது. அன்பு சொல்லு இதுல நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். சுத்தமுள்ளவர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்னைக்கு உலகத்திலேயே சுத்தம், சரீர சுத்தம் இல்ல மன சுத்தம் உள்ளவர்கள் யாருன்னு சொல்ல முடியும்? இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட நம்ம ஒருத்தர் தான் சுத்தமா இருக்கும். இது நம்ம மனசாட்சி சொல்லணும், இன்னைக்கு நம்ம சுத்தமா தான் இருக்கோம் அப்படின்ட்டு. அன்பு சொல்லி அப்போ இந்த சுத்தம் அப்படிங்கும் பொழுது அது தன் தேவனிடத்தில் தான் செய்த தவறுகளை அறிக்கையிட்டு கிறிஸ்துவின் ரத்தத்தின் புண்ணியத்தை அனுதினமும் தரித்துக் கொண்டவர்கள் மாத்திரமே சுத்தமுள்ளவர்கள். உதாரணத்துக்கு நம்ம தவறு செய்யறோம், தவறு செய்யாத மனுஷனே இல்ல, நீதி அந்தப்படி நீதிமான் ஒருவனாகி இல்லைன்னு வசனம் சொல்லுது. அப்போ நீதிமான் இல்லைன்னு நமக்கு தெரியும். நம்ம வந்து என்ன பண்றோம்னா அசுத்தல் இருக்கும், என்னைக்கு எந்த தவறு பண்றோமோ அந்த தவறுக்கு இரவில ஜெபம் பண்ணி கடவுளே தெரிஞ்சோ தெரியாமலோ அறிக்கையிடுறோம் இல்லைங்களா, தவறு பண்ணிட்டோம் மன்னிச்சுக்கணும். தேவன் தயவு பெருத்தவர். அந்த மன்னிப்பு கேட்காம நம்ம மறந்துடுறோம் சூழ்நிலையில. அதே சமயம் அதை அவாய்ட் பண்ற பாத்தீங்களா, இதெல்லாம் தவறா. இப்படி இருந்தா தேவன் வந்து பரிசுத்தர், நம்ம எப்படி இருக்கணும்? அப்பா வந்து பரிசுத்தங்க, நம்ம அப்பா இடத்துக்கு போக போறோம், நம்ம எப்படி இருக்கணும்? உதாரணத்துக்கு ஒரு மினிஸ்டர் பார்க்க போறோம், அதுக்கு போக முடியுமா? அதுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க, என்னன்னு ட்ரெஸ் கோட் சொல்லுவாங்க,
லெட்டர் வருங்க, ஒருத்தர் மினிஸ்டர் பார்க்க போறோம், சிஎம் பார்க்க போறோம், பிஎம் பார்க்க போறோம்னா நம்ம எடுத்துட்டு பாத்திர முடியாது. அதுக்கு முன்னாடியே நீங்க இந்த டேட்ல வரணும், இந்த ட்ரெஸ்ல வரணும் இப்படின்ட்டு ஒரு முன்னாடியே ட்ரெஸ் கோட் கொடுத்துருவாங்க. அப்போ அப்பேற்பட்ட உலகத்திலே அப்படின்னா தேவன் பரிசுத்தர் இல்லைங்களா? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கணும். அப்பேற்பட்ட இடத்துக்கு போறவங்க தன் மனசுல எப்படி இருக்கணும்? பரிசுத்தம். இது ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன். இப்போ தப்புன்னு நினைச்சா டஃப் தாங்க. நம்ம எல்லாம் அப்படின்னா அது பூசிட்டே கிடையாது. நம்மளால முடியும். தேவன் அறிக்கையிட்டு என்ன பண்றாருங்க? தன் பாவங்களை ஒரு வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 9 வசனம் 14 வாசிங்க. எபிரேயர் 9 வசனம் 14. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். பாத்தீங்களா? அப்போ நம்ம செய்யற காரியங்கள் தேவனுக்கு பழுதற்ற இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினால நம்ம என்ன பண்றோம்னா ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிளைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்போ இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் சுத்திகரிக்க வாசிக்கிறோம். நம்ம அறிக்கையிட்டா தான் அந்த பாவம் சுத்திகரிக்கப்படும். அன்பு சொல்லி அதை நம்ம மறந்தவே கூடாது. பாவம் செய்யறோம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம பாவம் செய்யவில்லை என்றால் அவன் என்னவா இருக்கான்? உண்மையற்றவன். உண்மையுமே வேதம் சொல்லுது. அப்போ தேவன் பாவ அறிக்கையிடுறத கட்டாயம் என்ன பண்றாரு? அங்கீகரிக்காரு. நம்ம எந்த பாவம்னா இருக்கலாம் தேவன், ஆனா அறிக்கையிட்ட பாவத்தை மீண்டும் செய்யக்கூடாது. பாயிண்ட் அங்கதான் இருக்கு. பாவம் செய்யறது தவறு கிடையாது. பாவம் பண்ணிடுறோம், அறிக்கையிடுறோம். கடவுளே தந்தையே கிறிஸ்து மூலியமா என்ன பாவத்தை மன்னிங்க அப்படின்னு சொல்ற என்ன பண்றாரு? தேவன் மனசார மன்னிக்கிறாரு. அதே சமயம் அது சுத்த கரிச்சிட்டோம் நமக்கு உணர்வு இருக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, அந்த தவறை மறுபடியும் செய்யக்கூடாது இல்லைங்களா? உதாரணத்துக்கு ஒரு ஆசிரியர் இருக்காரு, அவர்கிட்ட மாணவன் தப்பு பண்ணிட்டான், சொல்றாரு டேய் இனிமே தப்பு பண்ணிவிடனா மாட்டான்னு சொல்லுவான். அவன் அந்த தப்பு செய்யாத வரைக்கும் தான் அவனுக்கு மன்னிப்பு. மறுபடியும் தப்பு பண்ணிட்டு அந்த ஆசிரியர் சொல்றாரு இவனுக்கு இதே வேலையா போச்சு. அவனை மன்னிக்கிறது என்னன்னா அவருக்கு பண்பு, ஆனா மன்னிப்பு கேட்கறது இவனுக்கு பொழுதுபோக்கு. செய்ய தவறுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டிருந்தா என்னைக்குதான் நம்ம சரியாருது? நம்ம சபைக்கு வர்றது பெருசு இல்ல. அன்புக்கு சபையா போறதா அல்டிமேட் இல்லைங்களா? நம்ம சபைக்கு வரலாம் இல்லைங்களா? எல்லாரும் வர்றோம், ஆனா நம்ம அல்டிமேட் கோல் என்னவா இருக்கணும்? சபையா போகணும். அப்போ இதுக்கு என்னதான் முக்கியம் அப்படின்னு பார்க்கணும். சொல்ல முடியல. அவர் நம்ம கிரிகள் செத்த கிரிகள் தான், ஆனா அவரோட ரத்தம் என்னங்க? பரிசுத்த ரத்தம். அப்போ இந்த பேர்பட்ட காரியத்தை பெற்றுக்கொண்ட நம்ம மிகவும் சுத்தம் ஆகிட்டு இருக்கோம்னு உணர்வு கொடுக்கணும். அனுதினமும் அறிக்கையிடுறோம், அனுதினமும் சுத்தமாகறோம், அனுதினம் கிருபையில் ஓடிட்டு இருக்கோமே தவிர நம்ம நீதிமான் இல்லை. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 10 வசனம் 29 வாசிங்க. எபிரேயர் 10 வசனம் 29. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். பாருங்கள் அன்புக்கு சொல்லி அவர் ரெண்டாவது கேட்டகரி அஸ்தமுள்ளவன் பார்த்தோம் இல்லைங்களா? அஸ்தமுள்ளவர் யாருன்னா உலக ஜனங்க அஸ்தத்துல இருக்காங்க. நல்லா கேட்டுங்க. நம்ம அஸ்தத்துல இருந்து கழுவப்பட்டு என்ன பண்ணுங்க? பரிசுத்தமா ஆயிருக்கோம். அப்பேற்பட்ட நம்ம அவர் உடன்படிக்கை ரத்தத்தை அசுத்தம் என்று நினைச்சாவே என்னாச்சுங்க? கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் அவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவான். நல்லா கேட்டு அன்பு சொல்லு இதை யோசிச்சு பாருங்க சொல்றாரு இல்லையா எபிரேயர். அன்புக்கு சொல்லு நம்ம அனுதம் சுத்திகரிச்சுட்டு இருக்கோங்கிற உண்மையே நம்ம எப்பவும் உணரணும். எல்லாரும் சொல்லுவாங்க ஏங்க ஊர் உலகத்துல செய்யாத விஷயமா இல்லைங்களா? நீ உலகத்துல தவறு பண்றாங்க, ஏதாவது நியாயம் கேட்க போனா வச்சுங்க, ஏங்க நீங்க யோகியமா கேட்பாங்க, இல்லைன்னா ஊர் உலகத்துல செய்யாததா? அப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அன்புக்கு சொல்லு இன்னைக்கு எது தவறு எது பிரச்சனைன்னு பார்க்கும் பொழுது நீதி தேவன் நம்மளை மட்டும் அழைச்சிருக்கா, நம்ம சுத்திகரிச்சு கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வோடு இருந்தா மாத்திரம்தான் அந்த கிருபை நாவியை நம்ம அங்கீகரிக்க முடியும். இல்லைன்னா நிந்திக்கிற அளவுக்கு போயிடும் பார்க்கணும். அதைத்தான் சொல்றாரு பொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவான இருப்பான்னு சொல்றாரு. உன் அன்புக்கு சொல்லு இவங்க யாருன்னா சத்தியத்தை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் நாவியை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சுத்தி இருக்கிற பரிசுத்தவான்களும் அழைக்கப்பட்ட நம்ம தான் இந்த அஸ்தம் உள்ளவர்கள். உலகம் ஏற்கனவே இங்கதான் இருக்குங்க, அஸ்தத்துக்குள்ளதான் இருக்குது. நம்ம சுத்திகரிச்ச பின்னாடி அந்த வசனம் பன்றி மண்டி எங்க போகுதுங்க? சேத்துக்குள்ள போகுது மாதிரி நினைச்சு பாருங்க. இதுதான் பயங்கர ஜட்ஜ்மெண்ட். நல்லா கேட்டுங்க. நல்லபடியா சுத்தம் பண்ணி நம்ம கொண்டு உட்கார வச்சா அதுக்குள்ளதான் போவேன் அப்படின்னா தேவன் எப்படி பார்ப்பாரு? அருவருப்ப நம்ம விரும்புறன்னு பாக்குறாரு. அன்புக்கு சொல்லு இன்னொன்னு பார்க்கும்போது அவிசுவாசிகள் 3 கேட்டு பார்த்தோம் இல்லைங்களா? ஒன்னு சுத்தம் உள்ளவர்கள், ஒன்னு அஸ்தம் உள்ளவர்கள், 3வது பார்க்கும் பொழுது அவிசுவாசிகள். அப்போ அவிசுவாசிகள் யார் அப்படின்னு யாருங்க? அவிசுவாசிகள் யாரு? இன்னைக்கு உலகத்துல அவிசுவாசிகள் யாருன்னு? தேவனை
அறியாத அத்தனை ஜனங்களும் உறவுகளா இருக்கலாம், யார வேணா இருக்கலாம், தேவனை அறியாத அத்தனை பேர் எல்லாருன்னா அவிசுவாசிகள். ஏன்னா தேவனை விசுவாசிக்கல. அப்போ அவிசுவாசிகள் அப்படி பார்க்கும் இந்த உலகத்துல உள்ள அத்தனை ஒட்டுமொத்த ஜனங்கள் யாருங்க? அவிசுவாசி பாக்குறோம். அப்போ அவர்கிட்ட தேவ நீதி எதிர்பார்ப்பாரா? பரிசுத்தம், அன்பு, எதையுமே எதிர்பார்க்க மாட்டார். அன்புக்கு சொல்லு. அப்போ யாருக்குதான் தேவன் நீதியை அன்பு எதிர்பார்க்கிறான்னா நம்ம கிட்ட மட்டும்தான். இது அருமையான தேவனுடைய பண்பு பார்க்கும் பொழுது அன்புக்கு சொல்லு. யோனா 4ஆம் அதிகாரம் வசனம் 12 வாசிங்க. யோனா 4ஆம் அதிகாரம் வசனம் 11. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். இந்த யோனா சப்ஜெக்ட் தெரியாது, சிலருக்கு கிடையாது, நம்மளுங்கிறது இல்லைங்களா? எல்லாருமே யோனா பத்தி தெரிஞ்சுக்கும். யோனா நினிவே பட்டணத்துல இருக்கும் பொழுது சொல்றவர், இவை நினிவேக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடு, நீ பாரு, நீங்க போய் எச்சரிக்கை சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, விஷயம் என்னன்னா யோனாக்கு தெரியும் தேவன் யாருன்ட்டு இல்லைங்களா? யோனா சொல்றாரு, நீ அங்க போய் நாங்க எச்சரிக்கை கொடு, மக்கள் பாவத்தில் இருக்கான்ட்டு. எல்லா ஜனங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ரட்டு உடுத்தி பாவம் எல்லாருமே தேவனை அறிக்கையிட்டு ரட்டு உடுத்தி மனம் திரும்பிட்டாங்க. இங்க மனம் திரும்பாத யாருங்க? யோனா. பாருங்க, யாரு சொல்ல சொன்னாலும் அவரு அதேதான் நம்ம இருக்கோம். நம்ம உலகத்தை நீதி சொல்லி கொடுத்தாமனு சொன்னா நம்ம மத்தவனை பத்தி நீதி இல்லையே, அவன் நீதி நடக்கல, பக்கத்து வீட்டுக்கார நீதி நடக்கல, உறவர் நீதி நடக்கல சொல்றது நியாயமா? அதான் சொல்றாரு, அந்த உலக ஜனங்களை தேவன் எப்படி பாக்குறாருன்னா வலது கைக்கும் இடது கைக்கும். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாது யாருங்க? குழந்தைகள் தான். எந்த கையில எதை தொடர்ந்து தெரியுமா? தெரியாது. அப்போ தேவன் அப்படித்தான் பாக்குறாரு. யாருங்க? உலக ஜனங்கள். நம்மள நினைச்சு பாருங்க, நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் நம்மள வேற மாதிரி பார்ப்பாரு. யார்கிட்ட எதிர்பார்க்கலாம்? சொல்லி கொடுத்து தான் எதிர்பார்க்க முடியும். அப்ப உலக ஜனங்களுக்கு ராஜ்யத்துக்கு தான் நல்லது எது கெட்டது தெரியும். அதான் சொல்றாருல்ல, நான் அவங்களுக்கு பரிதவியாம இருப்பானோ, அவங்க செய்யற குற்றத்துக்கு தேவன் அப்படியே யார் குற்றத்துக்கு அழுவ தெரியுங்களா? நம்ம செய்யற குற்றத்தான் அழுவாரு. அட இவ்வளவு சொல்லி கொடுத்தோம், இவ்வளவு நீதி சொல்லி கொடுத்தோம், இவ்வளவு அன்பு சொல்லி கொடுத்தோம், தேவனுடைய கிறிஸ்துவனுடைய புண்ணியத்தையும் கொடுத்து சொல்லி கொடுத்தா நீ போய் அஸ்தல் இருக்க. ஆனா உலக ஜனங்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளை காட்டிலும், அன்புக்கு சகோதர சகோதரிகளே, நம்மளை காட்டிலும் எத்தனையோ ஜனங்கள் நீதி இருக்கான்னு தெரியுங்களா? இன்னைக்கு பார்க்கும்பொழுது நீதியை நம்ம படிச்சுட்டு இருக்கோம், உலகத்தை செஞ்சுட்டு இருக்காங்க கண்ணு முன்னாடி இல்லைங்களா? அப்போ நீதிக்கு பின்வாங்க யார் இருக்கும்? நம்ம தான் இருக்கோம். அப்போ இது முத இந்த நீதியை யாருக்கு கொடுத்தாருங்க? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தாரு. வசனம் வாசிக்கலாம். கலாத்தியர் 2:16 படிங்க. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 16. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லை. பாத்தீங்களா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முத சொந்த ஜனமா இருக்கும். இவங்களாவது என்ன ஆயிட்டுங்க, ஜீவனுக்குள்ள போகட்டும், இவங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணத்தை கொடுத்து என்ன பண்ணலாம்? தகுதிப்பட்டலாம். பார்த்தா நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படல. அப்ப பாருங்களேன், கொடுத்த நியாயப்பிரமாணத்தை அப்பமா என்னன்னு பாக்குறோம். இன்னைக்கு அன்பு சொல்லி பொன்னான பிரமாணம் இல்லைங்களா? அன்பின் பிரமாணத்தை பெற்றுக்கொண்ட நம்ம தான் என்ன பண்ணணும்? அந்த நீதியை கடைபிடிக்கணும் பாக்குறோம். சங்கீதம் வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 15:2 வாசிங்க. 15ஆம் சங்கீதம் வசனம் 2. உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் நான் தானே. பாத்தீங்களா? அப்போ யார்தான் நீதிமான்னா நினைச்சு பாருங்க. உத்தமனாய் படிக்கணும், இல்ல நடக்கணும் இல்லைங்களா? சத்தியத்தை நீதியை நடப்பிக்கணும். 3வது மனதார என்ன பண்ணுங்க? ஒரு மூத்த சொல்லுவாரு, பேசினவன் சத்தியம் மட்டும் தான் பேசணும் பாரு. ஆச்சரியமா தான் இன்னைக்கு ஞாபகத்துல இருக்கு. பேசினாவே ஒரு பிரதத்தை பேசுறான், உலக நாய் பேச வேண்டாம், சொல்லி கொடுத்தது. அடுத்த பத்தி பேச வேண்டாம், அந்த சோழர் பத்தி பேச, தேவனை பத்தி மட்டும் பேசுங்க, நீங்க பரிசுத்தமாயிருவீங்கன்னாரு. இதெல்லாம் நீ கேட்க நல்லா இருக்கு. ஆனா நம்ம பிராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? எல்லாரும் பயிற்சிட்டு இருக்கோம். அப்போ சத்தியத்தை எப்படி பேசணும்னு சொல்லுங்க. மனதார சத்தியத்தை. நம்ம கடமைக்கு அதை பிரதர் பேசிட்டாரு, போன் பண்றாரு, டிஸ்டர்ப் பண்றாரு, நம்ம டியூட்டியில் இருக்கோம் அப்படி இல்ல. மனசார சத்தியத்தை பேசலாம். அதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், பிறகெல்லாம் கூட கொடுக்கப்படும். நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு வேலைக்கு போறோம், வாய்ப்பு கொடுக்கறது யாரு? தேவன். வருமானம் கொடுக்கறது யாரு? ஆரோக்கியம் கொடுக்கறது யாரு? ஆனா நம்ம நினைப்போம், அவர் தப்பு எடுத்தாருனா, இவர் தப்பு எடுத்தாருனா. அப்போ தேவனோட நீதியை அறிஞ்சு கொண்டு நாம் அநேக காரியங்கள்ல அன்பு சகோதரி காம்ப்ரமைஸ் ஆயிடுறோம் உலகத்துல. அப்படி இல்ல, ரிஸ்க் எடுத்து வச்சுங்களேன், கட்டாயம் தேவன் அந்த அனுபவத்தை கொடுப்பார். நிறைய காரியங்கள் பார்க்கலாம்.
ஒரு தேவனுடைய நீதி நிறைவேற்றதுக்காக உதாரணம் பாருங்களேன், ஒரு தேவனுடைய நீதி நிறைவேற்றன்னு வர்றோம், வண்டியில் வந்துட்டு இருக்கோம், ஒன்வே சர்வன் வர்றோம், ஒன்வேல ஓடி வர்றோம், சர்ச்சுக்கு டைம் ஆச்சுட்டு அது தேவன் விரும்புவாரா? நினைச்சுடுங்க, சர்ச்சுக்கு டைம் ஆச்சு உண்மைதான், ஒன்வேல் வரலாமா? அப்ப யாருக்கு தெரியும் ஒண்ணு வரக்கூடாதுன்னு? அன்பு சொல்லு. அப்போ இது சின்ன உதாரணம். அதே சமயம் அநேக காரியங்கள் பார்க்கும் பொழுது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹெல்மெட் போடாம நீங்க வர பேசியிருந்தோம், ஹெல்மெட் போடாம இந்த ஊர்ல அதிகமே பாக்குறோம். அப்ப ஆச்சரியம் வந்தது, எப்படி ஒரு சிஸ்டர் கேட்டேன், இல்ல பிரதர் பார்த்தா பிடிப்பாங்க இல்லைன்னா விட்டுருவாங்க அப்படின்னு. போலீஸ் நேத்தா வர வழி பக்கம் போலீஸ்கார முன்னாடியே ஹெல்மெட் இல்லாம அவங்க பேசிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர்ல கொஞ்சம் கடினமா தான் இருக்கும், நான் பெருமையா சொல்ல, கோயம்புத்தூர்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. அப்போ ஹெல்மெட் வந்துங்க எதுக்கு போறாருன்னா உலக நீதி. இப்ப ஹெல்மெட் போட்டா எல்லாமே வந்து மண்டையில் அடிபட்டு சாவான்னு கிடையாது. ஏன்னா போலீஸ் இன்ஸ்பெக்டர் தொப்பி போட்டு போவான், ஹெல்மெட் போட மாட்டான், நீ அனைவரும் பார்த்திருக்கோம். அப்போ ஒரு தேவ நீதி இருக்குங்க அதுல. அப்போ அந்த நீதிக்கு கீழ்ப்படி யாருன்னா அதான் பாருங்க, மனதார உத்தமா நடக்கணும், நீதி நடப்பிக்கணும், சத்தியத்தை கூட மனசார பேசுகிறோம். இன்னொன்னு கடைசியா பார்ப்போம், தேவ நீதி. அப்போ தேவ நீதி அப்படின்னு பார்க்கும்பொழுது அன்புக்கு சொல்லு, இதில் யார் முதல்ல தேவ நீதி நிறைவேற்ற வந்தார் அப்படி பார்க்கும்பொழுது வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 17 வாசிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 17. நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதுக்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். பாத்தீங்களா அன்பு சொல்லு, இது என்னன்னா ஞானஸ்நானம் எடுக்க வர்றாரு, அது பின்னாடி அவர் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிப்பதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதே இருங்கள், அதுக்கு நான் வரல, எதுக்கு வந்திருக்கேன்? நிறைவேற்றுறதுக்கு வந்திருக்கேன். அப்போ முத நீதியை நிறைவேற்றுவேன் அப்படி சொன்னதே யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போ ஏன்னு கேட்கும்பொழுது யோவான் ஸ்நானம் தெரியும், இயேசு கிறிஸ்து பார்த்துட்டு இதோ பாவத்தை சுமந்து தீக்கிற தேவ ஆட்டுக்குட்டிங்கிறாரு. அப்போ அவரோட பிரசங்கம் பார்க்கும்போது வசனம் அதுல இருக்க வாசிக்கலாம் சிஸ்டர். மத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனம் 2 வாசிங்க. மத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனம் 2. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். பாத்தீங்களா, யோவான் சொல்றாரு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. இயேசு சொல்றாரு என்ன சொல்றாரு? முதலாவது பாத்தீங்களா, அதான் யோவான் ஸ்நானம் கொடுத்த ஞானஸ்தானம் மனம் திரும்புவதற்கு எதுவான ஞானஸ்தானம். நல்லா கேட்டுங்க, இயேசு கிறிஸ்துக்கு மூலியமா அதுக்கு பின்னாடி சேசல் கொடுத்தெல்லாம் வந்து எதுக்கு? நீதி நடப்பேக்கு பலியினாலே உடன்படிக்கை செய்த பரிசுத்தவான்களை எண்ணெடுத்த கூட்டங்கள் சொல்றவங்க சங்கீத வாசிக்கணும், அதைத்தான் கொடுத்திருக்காரு. நல்லா கேட்டுங்க. அப்போ இதுல ஒரு உடன்படிக்கையில முதல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நீதி நிறைவேற்ற வர்றாரு. வாசிக்கலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனம் 15 படிங்க. மத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனம் 15. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தார். ஓகே, அன்பு சொல்லு பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்து ஞானஸ்நானம் வாங்குறாரு. அங்க ஏற்கனவே மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு ஞானஸ்நானம் கொடுத்திருக்காரு. யாரு? யோவான் கொடுத்திருக்காரு. இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு பின்னாடி நின்று இருப்பாரா? அவரு முன்னாடி 10 பாவி, பின்னாடி 10 பாவி, நடுவில் இவரு. நல்லா கேளுங்க. சரி, இவர் மனம் திரும்பணுமா? இல்லையா? கொடுக்கிற ஞானத்தை எதுக்கு? மனம் திரும்புகள்ட்டு நினைச்சு பாருங்க. பின்னாடி இருக்கவங்க அங்க அவர் லைன் நிக்கிறப்ப பின்னாடி சொல்லுவாங்க, இவர் என்ன பாவம் பண்ணாரோ இல்லைங்களா? நினைச்சுப்பாங்க இல்லையா? முன்னாடி இருக்கணும்னு சொல்றோம், நான் மனம் திரும்பணும். இவர் எதுவும் பெருசா பண்ணிருப்பா போட்டுருக்குது, பார்த்தா உத்தமனா தெரியாரு இல்லைங்களா? பிரசங்கம் பண்ண போற உத்தமனா தெரியாது, இவருக்கும் பாவிதான் இருக்கும் போட்டுருக்குது. அதான் சொல்ற பாருங்களேன், இங்க ஒரு நீதி மறைஞ்சிருக்குது. அவர் உடன்படிக்கை பண்றது பலியின் ஜீவித்த உடன்படிக்கை, மற்றவங்க எல்லாம் பாவம் மனம் திரும்புறதுக்காக உடன்படிக்கை. அப்போ அதான் சொல்றாரு, இப்படி எல்லா நீதியும் தேவனுடைய தேடத்தில் அன்புக்கு சொல்ல இது நமக்கு ஏற்றதா இருக்குது. யார் ரெண்டு பேத்துக்கு? யோவான் சொல்றாரு. ஏன்னா அவர் பரலோகம் போக போறல. யாரு? யோவான் பரலோகம் போக போறாரா? இல்ல. அப்போ இது ஒரு நீதி இருக்குது. ஏன்னா இவர் வந்து மனம் திரும்ப அவசியம் இல்ல, இவருக்கு ஒரு ஞானஸ்நானம் கொடுக்கணுமா இல்லையா? யாருக்குங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு. அதுக்கு ஒரு வழி ஓப்பன் பண்றாரு பாருங்க, என்ன பிளான் பாருங்க. அப்போ சொல்றாரு எல்லா நிதியும் நிறைவேற்ற நம்ம நிறுவனத்துக்கு ஒண்ணு இருக்கு, ஒரு ஏற்றதா இருக்குன்னு சொல்றாரு. இன்னொன்னு பார்க்கும்பொழுது அன்புக்கு சொல்லு, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்துட்டு வந்தார் இல்லைங்களா? அவர் என்ன நிறைவேற்றினாரு? வல்லமை நிறைவேற்றினாரா? வல்லமை நிறைவேற்றினாரா? இல்ல ஞானத்தை நிறைவேற்ற எல்லாத்துக்கும் காமிக்கணும், என்னோட ஞானம் யாரு அப்படின்னு. இல்ல வல்லமை மிராக்கிள் நான் ப்ரூவ் பண்ண வந்தாருங்களா? இல்ல அன்பை காட்டுறதுக்கு வந்தாரா? அன்பு மட்டும்தான் எல்லாமே என்ன பண்ணிக்கங்க அன்பாத்துக்கு சொன்னாரா? ஒண்ணுமே இல்ல. நீதி தான். அதான் சொல்லுவாங்க, எல்லா நீதியும் நிறைவேற்றுவது. அன்புக்கு சொல்ல
அது நல்லா தெரியும். உலகத்துல நீதி நிறைவேற்ற வந்தது முதல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதுக்கு பின்னாடி 1,44,000 பேருக்கு மாத்திரமே அந்த நீதியை நிறைவேற்ற ஒரு உரிமை கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம இருக்க பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு நீதிபதிக்கு எவ்வளவு குவாலிபிகேஷன் இருக்குது. அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கு நீதி நிறைவேற்ற வந்துட்டோம். அதுக்கு என்ன தகுதினா தேவனுடைய நீதி கற்றுக்கொள்ளணும். அப்புறம் என்ன பண்ணுங்க, அது நிறைவேற்றணும் பாக்குறோம். அப்ப உலகத்துல பார்க்கும்போது இன்றைக்கு நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் என்ன, நீதி மாத்திரம் தான் பாக்குறோம். இன்னொன்னு, வெளிப்பின ராஜ்யம் வருவதற்கு தாமதமா இருக்க என்ன காரணங்க, அன்பு இருக்குது உலகத்துல. அது சொன்ன மிருகம் கூட அன்பு செத்துது. ஞானம் சின்ன குழந்தைக்கு கொடுத்தா செல்போன் என்னென்ன விளையாடுது இல்லைங்களா. இன்னைக்கு குழந்தைகளுக்கு தெரியாத எது விஷயம் கிடையாது, எல்லா விஷயம் தெரியும். அதே சமயம் வல்லமைன்னு பார்க்கும்போது இங்கிருந்து சேட்டலைட் அனுப்புறாங்க எங்க, சந்திரனுக்கு. அங்க ஒரு டோர் ஓபன் ஆயிடுச்சுன்னா இங்கிருந்து சரி பண்றான். நல்லா பாருங்க அன்பு சொல்லு. அப்ப எல்லா பவர் இருக்குது, நீதி மட்டும்தான் என்னங்க உலகத்தை இல்லான்னு பாக்குறோம். அப்போ அன்பு சொல்ல, நீதி எங்க முத நீதி தொலைக்கப்பட்டது? கரெக்ட், சரியான பாயிண்ட். அப்போ ஏதேன் தோட்டத்துல நமக்கு தெரியும், ஆதாம் ஏவாள் அந்த நீதியை கீழ்ப்படுதல் விட்டங்காட்டி தான் அன்னைக்கு அந்த பிரச்சனை வந்து பாக்குறோம். இன்னொன்னு, ஆதாம்ங்கிற மனுஷனை தேவன் எப்படி படைத்தார் அப்படி பார்க்கும்பொழுது வாசிக்கலாம். ஆதியாகமம் வசனம் 1 அதிகாரம் 26 வசனங்க. ஆதியாகமம் 1 வசனம் 26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. ஓகே, அது இருக்கு. அப்போ இதுல ஒரு வசனம் பாருங்களேன். தேவனும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்போ மனித சாயலும் தேவனு சாயல் ஒன்னா? மனுஷன் மண்ணிலால் படைக்கப்பட்டவன். அவனுக்கு கண்ணு இருக்குது, காது இருக்குது இல்லைங்களா. ஆனா தேவன் கண்ணு காது இருக்கா? அவர் ஆவிக்குரிய சரீரம். நல்லா கேட்டுங்க, அவர் ஒளியா இருக்கார். அப்போ இங்க என்னன்னா, நல்லா கேட்டுங்க, 2000 வருஷம் கழிச்சு, அதாவது 2000 அரசாட்சி எப்ப ஸ்தாபிக்கப்படுதோ அது முதல் தேவன் என்னன்னா கிறிஸ்து மூலியமா 2ஆம் வருகையில சபை ஜனங்களை என்ன பண்றாருங்க, அப்படியே மறுரூபப்படுத்துறாரு. திரும்பி இமைப்பொழுது மறுரூபப்படுத்துறாரு. 1874 பின்னாடி 1878 யாரெல்லாம் பரிசுத்தவான்களா கருதப்பட்டு தேவனால் அவங்க என்ன ஆகிட்டு இருக்காங்க, மகிமையில போயிட்டு இருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ அங்கதான் தேவனுடைய சாயல் என்ன பண்றாங்க, அடைய துவங்குறாங்க. ஆனா இங்க வசனம் பாருங்க, எடுத்துன்னு போட்டிருக்கோம், நமது சாயலாகவும் நமது ரூபத்தை மனுஷனை உண்டாக்குவோமாக. நல்லா கேட்டுங்க, அங்க மனுஷன் மனுஷ சாயல மன்னவா இருந்த தேவன் இல்ல கண்ணுக்கு அது இருந்ததுங்களா? இங்கிருந்து ஆவின்னு சொல்லிடுவோம். அப்போ இது நமக்கு தெரியும், 1000 அரசாட்சிக்கு பின்னாடி 2875 பின்னாடிதான் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கும் பொழுது அங்க என்ன பண்றான், தேவனுடைய செயலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மனசை போற பாக்குறோம். இது எங்கன்னா யுகத்துல தான் நடக்கும். நமக்கு தெரியும் 1000 அரசாட்சி ஸ்தாபிச்சாச்சு, 1874 ஆரம்பிச்சாச்சு. நம்ம தேவ செயல் ஆரம்பிச்சிட்டோமா? எந்த செயல் அடையும் தெரியுங்களா? முதல்ல கிறிஸ்துவின் சாயல் அடையணும் இல்லைங்களா. நம்ம கிறிஸ்துவ ஞானத்தை பெற்றுட்டோம், கிறிஸ்துவின் சாயலா மாறுறோம். கொஞ்சம் கொஞ்சமா எங்க போறோம், சாயல் கிறிஸ்துவின் சாயலா மாறுறோம். அப்புறம்தான் எங்க போறோம், பிதாவாகிய தேவனுடைய சாயலுக்கு போறோம். அதைத்தான் வசனம் சொல்றது, நமது ரூபத்தின்படியும் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமான்னு சொல்ற பார்க்கிறோம். அன்பு சொல்லி, அப்போ ஆதாம் தவறு செய்யும் பொழுது தன்னுடைய 4 கேரக்டர்ல தேவன் எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணார்? ஆதாம் தவறு செய்யும் பொழுது தேவன் 4 குணம் பார்த்தோம் இல்லையா, அந்த 4 குணத்துல எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு? நீதி. அன்பு சொல்லி, அப்ப நீதிக்கு தான் தேவன் என்ன பண்றாருங்க, அவர் காம்ப்ரமைஸே கிடையாது பாக்குறோம். ஏன் அப்படின்னா, நீதியுள்ள ஸ்தாபித்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போறது யாருங்க, தேவன் தான் வச்சிருக்காரு. அதுக்கு தகுதிப்படுத்தத்தான் தன்னுடைய முதல் படைத்த மனுஷனுக்கே தன்னை அன்பை காமிச்சாரு. ஏதேன் தோட்டத்துல எல்லாம் கொடுத்தாரு, கொடுக்காத ஏதாவது இருந்ததா? எல்லாம் கொடுத்தாரு. ஆண்டு அனுபவின்னு சொன்னாரு. அங்க என்ன விட்டாருங்க, நீதி விட்டார். அதனால்தான் தேவன் தன் நீதி இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. மனுஷனை நீ நீதி கட்டிக்கொள்ளு. வசனம் வாசிக்கலாம். மீகா 6:8 வாசிங்க. மீகா 6 வசனம் 8. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். பாத்தீங்களா அன்பு சொல்லு, நன்மையை சொல்லி கொடுத்தாச்சு இல்லைங்களா. நன்மை என்னதுன்னு யாருக்கு தெரியும்? நமக்கு தான் தெரியும் இல்லைங்களா. இது என்ன சொல்ற, நியாயம், நீதி நியாயம்ங்கிற ஒண்ணு. அந்த நியாயத்தை செய்யுங்க, இரக்கத்தை நியாயம் செய்யுங்க, இரக்கத்தை செய்யுங்க. இதை தவிர நான் வேற என்னத்தையா கேட்கிறேன் உங்ககிட்ட. அப்ப என்னன்னா, தேவன் உலக ஜனங்கிட்ட இல்ல, நம்மகிட்ட என்ன சொல்றோம்னா, நீ நீதி கத்துக்கோ. என்ன இல்ல, உலகத்துல நீதி மட்டும்தான் இல்ல. அதான் இது படிச்ச பரலோகம் பண்ணவா இதை பார்த்தோம், நீதியுள்ள ராஜ்யத்தை ஸ்தாபிப்பான்னு விசுவாசம் பண்ணணும். அப்போ அந்த சொல்லி ஸ்தாபிக்க வேண்டிய கவர்மெண்ட்டுக்கு என்ன அஸ்திபாரங்க, நீதியுள்ள. நீதி அப்படிங்கறத நம்ம நினைக்கிறோம், அது ஒரு கேரக்டர் நினைக்கிறோம்.
கேரக்டர் மாத்திரமல்ல, அதான் அஸ்திவாரம் அன்று சொல்லு. அப்போ கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, நீதி நம்ம அப்படியே சொன்ன மாதிரிதான், நீதி இன்னைக்கு எல்லா பக்கமே கற்றுக்க முடியும். அன்பு கற்றுக்க வேண்டியது இல்லை இல்லைங்களா? தேவன் படிச்சதுல அன்பு ஏதாவது தனியா போய் கோர்ஸ் படிக்கணுமா? என் பொண்ணு அன்புங்கிற கோர்ஸ்ல 3 வருஷம் படிச்சுட்டு இருக்குங்க, என் பையன் படிச்சுட்டு சொல்றோமா? நீதிய பையன் MBL படிச்சிருக்காருங்க, அடுத்து ML என்ன சொல்றாங்க இல்லைங்களா? அப்போ கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னங்க? நீதி மாத்திரம் தான் பாக்குறோம். அப்போ இதுல உதாரணம் பார்க்கும்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்க்கும்பொழுது எபிரேயர் 5:8 படிங்க. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் வசனம் 8. அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. ஆமா, அன்று சொல்லு பாருங்க. அப்போ இயேசு கிறிஸ்து நீதியை நிறைவேற்ற வந்தாரு. எப்படி கேட்டுக்கொண்டார்? பட்ட பாடுகளினாலே. நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, எப்ப நீதியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னா எளிமையா பண்ண மாட்டோம். நல்லா கேட்டுங்க, எளிமையா இருந்து ஒரு சௌரியமா இருக்க நிறைவேற்ற ஒண்ணுமே பிரயோஜனம் இல்ல. நீதியே செய்ய முடியாது. நல்லா கேட்டுங்க, அங்க நீதி செய்ய பாத்தீங்களா, அதான் நீதி. உலகமே ஒண்ணு இல்ல, ஒரு விட்டு கொடுக்குறது தேவன வசனுக்கு கீழ்படிதான் நீதிங்க இல்லைங்களா? அப்போ ஒரு இடத்துல நான் காம்ப்ரமைஸே பண்ண முடியாத இடத்துல நம்ம தியாகம் பண்றோம் பாத்தீங்களா, அது தேவனுக்கு என்ன பார்வைன்னா, என் மகன் என் சொல்லுக்கு என்ன பண்றான், கீழ்படிறான், என் நீதி இவனுக்கு கொடுக்கலாம். இந்த ராஜ்யத்தை இப்ப உலகத்துல பார்த்துக்கும்போது அன்பு சோதல ஒரு மினிஸ்டர் போஸ்ட் இருக்குது, எத்தனையோ போஸ்ட் இருக்கு. அவங்க நீதியை தவறும் பொழுது நமக்கு தெரியும், இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதில மேக்சிமம் என்ன பண்றாங்க, அநீதி தான். அப்போ ஒரு எம்எல்ஏவாத நீதியா இருக்க முடியும் கேட்டா, அந்த எம்எல்ஏவுமே ஒரு மினிஸ்டருமே தன்னோட தொகுதிக்கு உதாரணத்துக்கு எம்எல்ஏ நிக்கணும், ஒரு எம்பியா நிக்கணும்னா ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்றாங்க வச்சுக்கேன். உதாரணத்துக்கு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணா என்ன ஒரு இதுல 10 லட்சம் செலவு பண்ணுவாரு? போட்டா எடுக்கலாம். நல்லா கேட்டுங்க, இன்னைக்கு உலகமே நீதிபதி எடுத்துங்க. எதுக்கு நீதிபதி ஆசைப்படுறாரு? பெரிய பெரிய கேஸ் எல்லாம் நமக்கு வந்தா ஒரு அமௌண்ட் கிடைக்கும். நீ பாருங்களேன், ஏன் அப்படின்னா உடனே சொல்லுவாங்க, யார் உலகத்துல யோகினா இருக்காங்க கேக்குறாங்க இல்லைங்களா? உலகத்துல நீங்க சொல்றீங்க, நீங்க பேசுறீங்க, உலகத்துல யாரு யோகியம் பேசுவாங்க. ஆனா நமக்கு தான் தெரியும் அந்த யோகியம் யாருங்க. நம்மலாம் இருக்கணும் தேவைப்படுறாரு. நம்ம யோகியம் சொல்ல முடியாது, ஆனா இருக்கணும்னு என்ன பண்றாருங்க? அதான் பாருங்க, பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுறதை கற்றுக்கொண்டாரு. ஏசு கத்துக்கணுமா? அவர் ஏற்கனவே தெரியுமே. அந்த என்னன்னா அது கூட பாடு வரும். ஒரு நீதியை நிறைவேற்றணும்னா கட்டாயம்தாங்க பாடு வரும். உதாரணத்துக்கு பாருங்க, அப்படியே சொன்ன மாதிரிதான் ஒன் வேல எல்லாம் இன்ஸ்பெக்டர் எல்லாம் போயிட்டு இருக்காங்க, சரசன் கண்டுக்கவே மாட்டேங்க, ஒன் வே நோ என்ட்ரி போட்டுருக்குது, போறாங்க, இல்ல ஹெல்மெட் போடாம போறாங்க. நம்ம ஒன் வேன் போட்டு வண்டி தள்ளிட்டு போறோம், நம்ம எப்படி பார்க்கும் இல்லைங்களா? எல்லாரும் போயிட்டு இருக்காங்க, நம்ம மட்டும் ஒரு 1/2 கிலோமீட்டர் ஒரு வழியே இல்ல, நம்ம சுத்தி போகணும், தள்ளிட்டு போறோம். நம்ம உலகம் என்ன பண்ணுங்க, முட்டாள்னு பார்க்கும். இல்ல இன்ஸ்பெக்டர் கூட நல்லா தான் போயிட்டு இருந்தேன், இந்த வரைக்கும் ஓடிட்டு இருந்தேன், தள்ளிட்டு போறேன். ஏன் அப்படின்னா இன்னைக்கு அநீதி செய்வது நீதி செய்வது என்னென்ன வித்தியாசம் இல்லை. அப்போ நீதி கற்றுக்கொண்ட நம்ம ஒன்றுதான், தேவனே உங்க நீதியை நிறைவேற்ற நான் வந்திருக்கேன், இதுல பாடுகள் இருக்குது. அதான் பாருங்களேன், பட்ட பாடுகளினால்தான் கீழ்ப்படிதல் கற்றுக்கணுமே தவிர பாடுகளே இல்லைன்னா அது கீழ்ப்படிதல் அவசியம் இருக்கா? ஒரு டார்கெட்டை கொடுத்தா கீழ்ப்படிய முடியும், டார்கெட்டே இல்ல யாரு கீழ்ப்படியணும்? அப்போ இன்னொன்னு பார்க்கும்பொழுது எல்லா சட்டமே தேவனால் ஏற்றப்பட்டது. அதை கேட்டுங்க. அப்போ வசனம் வாசிக்கலாம் மறுபடியும். ரோமர் 13:1 வாசிங்க. ரோமர் 13ஆம் அதிகாரம் வசனம் 1. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஓகே இருங்க சிஸ்டர். அப்போ பாருங்களேன், எந்த மனுஷனும், இது பூசிஸ்டி இன்பில்ட் அடக்கம், எல்லா மனுஷனும் மேலான அதிகாரங்களுக்கு கீழ்ப்படணும். அடுத்தது ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. இருங்க சிஸ்டர். அப்போ இயேசு கிறிஸ்து ஓங்க அறையிறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்ற, ஏன் அடிக்கிற அப்படிங்கிறாரு. உடனே அவர் இயேசு சொல்றாரு, உன்னை நான் விடுதலை செய்ய கேட்கறாரு, உன்னை விடுதலை செய்யறதுக்கு அதிகாரம் இருக்குது, நான் விடுதலை மட்டுமா இல்லைங்களா? அப்படின்னு சொன்னாருங்க. பரலோகத்துல இருந்து உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டால் ஒழிய உன் மேல கை வைக்கிறதுக்கு, என் மேல கை வைக்கணும் அதிகாரம் இல்லை. அப்போ அவர் தெளிவா இருக்காரு. அதிகாரம் யார் கொடுக்கணுங்க? அதே போல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா யார் அனுபவிக்கிறாங்க? இது இன்பில்ட்டா மனசு வச்சுங்க. நமக்கு ஒரு பிரச்சனை, ஒரு பூசிட்டிக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அது கொடுக்கிறத யார்? தேவன். இத மைண்ட்ல வச்சாதான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியுமே தவிர நம்ம காரணகாரியம் அவரா இருக்கும், இவரா இருக்கும், இது இப்படி செஞ்சுதான் நல்லா இருக்கும் நம்ம சொல்லிக்கலாம். ஆனா அதா இல்ல, உண்மை அது இல்ல. அன்புக்குரிய சகோதர எல்லா காரணங்களுமே தேவனால் நியமிக்கப்பட்டது. அடுத்து வாசிங்க. உண்டா இருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா? அப்போ அதிகாரம் நம்ம மேல ஒருத்தர் அதிகாரம் செலுத்துறதா இருந்தா தேவன் அனுமதித்தால் ஒழிய வேற யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. வாசிக்கலாம். தீத்து 3ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. தீத்து 3ஆம் அதிகாரம் வசனம் 1.
துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும் சகலவிதமான நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமாயிருக்கவும். ஓகே, அந்த சொல்லு. அப்ப பாத்தீங்களா இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, பவுல் சொல்றாரு எல்லா அதிகாரங்களும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கணும், சகல விதமான நற்கிரிகை செய்ய ஆயத்தமா இருக்கணும். அப்ப பாருங்களேன், ஒரு கீழ்ப்படிதல் செய்யறதுக்கு போகும் பொழுது அதுக்குள்ள என்ன இருக்கணுங்க? நற்கிரிகள் இருக்கணும். நம்ம கீழ்ப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, நீங்க இந்த தவறு செஞ்சு கொடுங்க, நான் ஒரு தொகை தரேன்னு சொல்ல வச்சுங்க. நம்ம ஒரு அதிகாரத்துல இருக்கோம், ஒரு தவறு செஞ்சு கொடுங்க, ஒரு அபிஷியல் விஷயத்த வந்து நீங்க தவறா செஞ்சு கொடுங்க, நான் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் தரேன்னு சொன்ன வச்சுங்க. அது அதிகாரம் தான், அதை கீழ்படிலாமா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? சகல விதமான நற்கிரியை செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். அந்த இடத்துல மறுக்கணும். அதனால நஷ்டமா வராதுங்களா? இப்ப மேலதிகாரி சொல்றாரு, சார் இந்த ஃபைல்ல வந்து இப்படி தப்பா போட்டு முடிச்சு கொடுங்கன்னு சொல்றாரு. நம்ம உடனே வசனம் எல்லா துரத்தங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் என்ன பண்ணணும்? கீழ்ப்படி நினைச்சிட்டு நம்ம வாங்கி நம்ம சைன் பண்ணி கொடுத்தா அதுக்கு உடந்தை. நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கப்பட போறவங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கட்டாயம் அதுக்கு உடன்படல வச்சுங்க. அந்த நேரத்துல கட்டாயம் என்ன வரும்? துன்பம் வரும், பகை வரும். ஆனா கூட யார் இருக்க போறா? அந்த இடத்துல நம்ம இருக்க வேணும். தேவ விரும்புறாரு. ஒரு அனுபவத்துல நம்ம இருக்க பாத்தீங்களா, அநீதியான இடத்துல நம்ம இருக்க வேலை நமக்கு தேவையாங்க. ஒரு அநீதியான இடம், அங்க உடன்படணும் அவசியம் இல்ல. தேவன் வேற வேலைக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கார். அப்போ அன்பு சொல்லு, எந்த இடத்துலயுமே நம்ம நீதியை நடப்பிக்கிறோங்கிற உணர்வோடு இருக்குமே தவிர அநீதிக்கு சம்மதம் தெரிவிச்சாலே அதுக்கு உடந்தை மாத்திரமல்ல, அது செய்யறது யாருங்க? நம்ம தான். இதை மறந்துடவே கூடாது. நல்லா கேட்டுங்க. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு உலகம் அநீதிக்குள்ள இருக்கு. நம்மளைய பல்வேறு காரணங்களினால அநியாயம் செய்வதற்கு உந்தப்படுவோம், சூழ்நிலை உருவாக்கும். அந்த சூழ்நிலையில நம்ம நீதியை நம்ம நடப்பிக்க மாத்திரமல்ல, நீதியுள்ள ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறோம் என்ற உணர்வு இருந்தால் மாத்திரமே அன்புக்குரிய சகோதரர்களே நம்ம நிக்க முடியுமே தவிர, இல்லன்னா எதுக்கு ஓடுறே தெரியாதுங்க. ஏன்னா மனுஷன் பயந்துக்குவோம். உடனே சாத்தான் பண்ணுவான், ஈஸியா கேனல் பண்ணிடுவான். இந்த சூழ்நிலை கொண்டு வர்றதே நல்லா கேட்டுங்க. சாத்தான் கொண்டு வந்தாலும் தேவன் அனுமதிப்பார், அது மறந்துடக்கூடாது. நல்லா கேட்டுங்க. நேற்று கூட மாதிரி தாவீது இருக்கார் இல்லைங்களா? தாவீது பச்சைபால் பக்கம், உரியவன் மனை பச்சைபால் பக்கம் படிக்கட்டில் போறாரு இல்லைங்களா? பார்த்திருப்பான். அந்த மேல் மாடியில வந்து உலாவும் பொழுது ஸ்திரீ குளிக்கும் பொழுது பாக்குறாரு. தேவன் தடுத்திருக்கலாமே. தேவன் வந்து இதயத்துக்கு ஏற்ற மனுஷன் யாருங்க? தாவீது அருமையான மனுஷன் இல்லைங்களா? அவர் நிறைய பின்னாடி பார்க்கும்போது தாவீதை போல் இல்லை, தாவீதை போல இல்ல மத்தவங்க எல்லாருமே. அப்ப தாவீது அவ்வளவு சப்பீட் பண்ணவரு. இந்த படிக்கட்டு மேல ஏறி போய் எட்டி பாக்குறப்ப தேவன் தடுத்துக்கலாம் இல்ல, சூழ்நிலை மாத்திக்கலாமே. அநீதி செய்ய போறாரு இல்லைங்களா? அடுத்த மனைவியை பாக்குற எவ்வளவு பாவம், கொடுமை செய்தவள் பாவம், கொலை செய்தவள் பாவம். அத்தனை சூழ்நிலை வரும்பொழுது டெய்லி ஜெபம் பண்ணிருப்பாரு இல்லைங்களா? தாவீதை பாட்டு கீர்த்தனை பாடினது, தேவனை துதிக்கிறது, ஆராதனை பண்றதுல முதல் நபர் யாருங்க? தாவீது தான். அப்பேற்பட்ட தாவீது பாவம் மட்டுக்கார மேல போய் பாக்குற முப்பரிகள் பார்க்கும் பொழுது அங்க ஸ்திரீ பாக்குறாரு. உடனே தடுத்துக்கலாமே, ஏதோ சொல்லி மாத்திக்கலாமே. அன்பு சோலை இதுல பார்க்கும் பொழுது நல்லா கேட்டுங்க. சூழ்நிலையை வந்து எப்படி இருந்தாலும் தேவன் பார்த்து கொண்டிருக்காரு. சுயாதீனத்தை கை வைக்கிறதே இல்லை. அதே போல அன்புக்கு சொல்ல நமக்கு எடுத்துக்கும் பார்க்கும்போது பாவங்கள் அங்கங்க இருக்கும். சூஸ் பண்றது யார் வேலை? வேணுமா வேணாமான்னு தியானிக்க வேண்டிய சத்திய அறிவு யார் கொடுத்திருக்குது? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அங்க பாருங்க, உரியாவின் மனைவிய அபகரிச்சு இல்லாம உரியாவை கொலை பண்றதுக்கும் போறாரு. அங்க தடுத்துக்கலாமே. ஏங்க அநியாயம் இல்ல, பாவம். அவர் நல்ல மனுஷன். எல்லாரும் போட்டு போகும்போது இல்ல இல்ல ராஜாவே எல்லாரும் போட்டும், நான் இங்க இருக்கிறேன் இல்லைங்களா? நீ போய் வீட்டுக்கு போய் அரண்மனையில மனைவியோட இருந்து சொல்லுவா. இல்ல இல்ல நான் அப்படி இருக்க மாட்டேன், இங்கதான் இருப்பேன். அரண்மனையில் காத்துட்டு இருக்காரு. நினைச்சு பாருங்க எவ்வளவு உத்தமன். அநீதிபன் யாரு? தாவீது. அந்த இடத்துல ஆனா தேவன் எங்கேயுமே சுயாத கைவிகளை. நீ செய்யறத செய். அன்பு சொல்லு நல்லா கேட்டுங்க. சூழ்நிலை எப்படி வந்தாலும் சாத்தானும் செய்யறது சாத்தான் தான், தூண்டுறது யாரு? சாத்தான் தான். ஆனா தேவன் அந்த தலையிடவே மாட்டாரு. உனக்கு கத்து கொடுத்தாச்சு. சங்கீதத்துல அநேக பாடல் பார்க்கிறோம். எவ்வளவு அழகா படிப்பாங்க. அதாவது உத்தம வழியிலெல்லாம் நீதி உள்ளவன் பாடினதே தாவீது தான். அவருக்கு தெரியும் இல்ல. ஆனா தேவன் பாருங்க சுயாதீனம் கை வைக்காதனால ஒவ்வொரு பாவத்துல உட்பட்டு அந்த பாடலை அவர் எழுதியிருக்காரு. என் தாய் பாவத்தில் கர்ப்பம் தரித்தால். பாருங்க, செய்ய தவற விட்டுட்டு அவரை எழுதி வைக்கிறார். நீயே எழுது பாட்ட. உலக ஜனங்கள் சாக வரைக்கும் படிக்கட்டும், ராஜ்யம் வர வரைக்கும் தாவீது சங்கீதத்தை படிக்கட்டும். உரியாவின் மனைவி அசிங்கம் பண்ணது யாருங்க? தாவீதான் படிக்கட்டும். கொலை பண்ண உரியாவை கொலை பண்ணது யாருங்க? தாவீது. கொலைகாரன் தாவீது. படி. அதே சமயம் கோயில் கட்ட வேணாமா? கட்ட வேண்டாம். உன் பையன் கட்டிட்டோம். உங்க கை என்னங்க? ரத்த கரைந்த பணத்து கை. தேவன் அன்பா இருந்தாலும் தன்னை நீதி உள்ள தேவன். நீதியில காம்ப்ரமைஸே கிடையாது.
அதே போல அன்பு சொல்லி நமக்கு நீதி கற்றுக் கொடுத்தாச்சு. எல்லாரும் நீதியை விட்டுட்டு வேற வழியில் போனோம், கட்டாயம் தேவன் காப்பாற்ற மாட்டார். இங்க சொல்றேன்னு நினைக்காதீங்க, இது உண்மை. அதுதான் அவர் விட்டுருவார், சுயாதீன் கைவிக்கதே இல்லை. ஏன் ஆதாம் எடுத்துங்களேன், ஆதாம் பாவம் பண்ண தடுத்துக்கலாமே இல்லைங்களா? எவாள் கொடுக்குறாங்க சாப்பிடன்னு, தேவன் ஆதாம் பேசினார்ல, ஞாபகப்படுத்திக்கலாம் இல்ல. அன்புக்கு சொல்ல தேவன் எப்பொழுதுமே நீதி உள்ள தேவன். அவர் கற்றுக் கொடுக்கிறது மாத்திரம் தான் வேலை, நடப்பிக்கிறது யார் வேலை? நம்ம வேலை. அப்போ வசனம் வாசிக்கலாம். யோவான் 19 படிங்க. யோவான் 19:11. யோவான் 19ஆம் அதிகாரம் வசனம் 11. இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. ஓகே ஓகே அன்பு சொல்லி இதை பார்த்தோம் இல்லைங்களா? இது பார்த்துட்டோம். இது கொடுத்து அன்பர் ரசல் பிரதர் அழகான கமெண்ட்ரியில போட்டிருக்க ரீஃபரன்ஸ் நம்பர் 3129, பேஜ் நம்பர் 2 வாசிங்க. அநீதியான காரியங்களில் தேவ பிள்ளைகள் பிரியம் கொள்ளக்கூடாது. ஓகே, பாத்தீங்களா? தேவ பிள்ளைகள் அநீதி காரியங்கள்ல என்ன பண்ணக்கூடாதுங்க? நாட்டம் கொள்ளக்கூடாது, பிரியம் கொள்ளக்கூடாது. அன்பு சொல்லு இன்னைக்கு உலகத்துல ஏதோ ஒரு சின்ன ஸ்டெப் எடுக்கணும், குழந்தைய படிக்க வைக்கணும்னு வச்சுங்களேன், கவர்மெண்ட் ஸ்கூல்ல உடனே பீஸ் தனி அவங்களுக்கு கொடுக்கணும். ஒரு சின்ன ஒண்ணு இல்ல, ஒரு இடம் அங்க போறோம், ஒரு சின்ன வீடு கட்ட போறோம், ஒரு ஈபிக்கு போறோம், சார் எங்களை கவனி அவங்க கவனிங்க, நல்லா விரிச்சு ஆடுது. என்னங்க அநீதி. அப்போ அதுல நல்லா கேட்டுங்க, ஒரு ஆபீஸ் போறோம், அந்த இடத்துல அந்த பணம் பீஸ் கட்டி தான் தரணும். மொத்தம் 3000 ரூபாய் பீஸ். அவன் 4000 ரூபாய் கேட்கறாங்க, சார் இல்ல சார் எங்க ஆபீஸ்ல கொடுக்கணும். நம்ம அந்த நம்மளா கொடுத்து நீங்க அதை ஏற்பாடு பண்ணி கொடுங்க, பணம் எவ்வளவு செலவாகலாம் பரவாயில்லன்னு சொல்ற பாத்தீங்களா? அது அநீதி. ஆனா டிஃபால்ட்டாவே ஒரு ஆபீஸ்ல போனா அந்த வீடு கட்ட பிளான் எல்லாம் மட்டும் 20,000 கொடுமா, மொத்தமா 10 செலவே மொத்தம் 5000 கூட வராது, மீதி 20,000 அந்த ஆபீஸை பிரிச்சுக்குவாங்க. நம்ம கொடுத்து தூண்டுறது கிடையாது. நல்லா கேட்டுங்க, நம்ம கொடுத்து ஏதாவது பண்ணி கொடுங்க, என்னோட அன்அபிஷியல் சைட்டு நீங்க பண்ணி கொடுங்க அப்படின்னு தூண்டுற பாத்தீங்களா? அது அநீதி. ஆனா டிஃபால்ட்டாவே இந்த கவர்மெண்டே பாத்தீங்கன்னா டாக்ஸ் கொஞ்சம் வேற மாதிரி கொஞ்சம், அப்போ அவங்களா சேர வச்சுக்க, இந்த பீஸ் கொடுக்கணும் கொடுத்தா தீரணும். நல்லா கேட்டுங்க. அப்போ நம்ம பிரியம் கொள்ளக்கூடாது. சொல்ல பாருங்க, நீங்க அதை நாட்டம் கொள்ளாதீங்க, லூப்பால் தேடாதீங்க. அடுத்தது படிங்க. நீதியை நடப்பிப்பதிலும் நம் வார்த்தைகளிலும் இதை நாம் காண்பிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுங்க? நீதி அங்க நடப்பிக்கணும், நம்ம வார்த்தைகள்ல என்ன பண்ணுங்க? அதை காண்பிக்க வேண்டியதா இருக்கும். அடுத்தது, இது நம்மில் மட்டுமல்ல பிறரிடத்திலும் இவ்விதம் நடந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நம்ம கத்துக்கொண்ட நீதிய எங்க செயல்படுத்தணுங்க? பிறரிடத்தில் செயல்படுத்தணும். அடுத்து வாசிங்க. நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. எப்படி வசனம் பாருங்க, அழகா இருக்கு இல்லைங்களா? நீதி நிமித்தம் என்ன வருங்க? அவார்டு கிடைக்காது. அன்புக்குரிய சோர்ல நீதி நிமித்தம் நடந்த என்ன நடக்குங்க? துன்பம் தான் நடக்கும். அதுதான் நீதி. நான் சொன்ன லகுவாக்குறது நீதியே கிடையாது. விசிட் போலாம் லகுவா இருந்தா அது நீதியா? அது இல்ல. அடுத்தது வாசிங்க. அந்த நீதியை நடப்பிப்பதிலே பசி தாகம் உள்ளவர்கள், அதாவது வாஞ்சையுள்ளவர்கள் மேலும் ஆசீர்வாதம் பெற்று திருப்தி அடைவார்கள். அப்போ அப்படிப்பட்ட நீதி நடப்பிக்கிறதுல என்ன இருக்கணுங்க? தாகம், அதாவது வாஞ்சை இருக்கணும். எப்படா நீ இயேசுக்கு அப்படிதான் தருங்க, எல்லா நீதி நிறைவேற்றணும். அனுதினமும் பட்ட பாடுகள்னால. அதே போல அன்பு சொல்லு அவங்களுக்கு தான் தேவ ஆசீர்வாதம் பெற்று என்னங்க நம்ம சரியாதான் போயிட்டு இருக்கோன்னு மத்தவங்க சொல்ல வேண்டியது இல்லைங்க. யாருக்கு தெரியும்? அன்பு சொல்லு ஒரு நீதியா நடக்கணும்ட்டு பத்தவங்க சொல்லணும்னு அவசியமா? நம்ம நீதியா நடக்கணும்னு சொல்லணும். தேவனுக்கு மட்டும் தெரியுங்க நீதியா நடக்கணும். யோசேப்பு தான் உதாரணம். நினைச்சு பாருங்க, யோசேப்புக்கு சூழ்நிலை எப்படி இருந்துங்க? நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். அரண்மனையில உன்னை தவிர மத்த எல்லா காரியங்களும் எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கு யோசிப்பு சொன்னாரு. அவர்கிட்ட சொல்றாரு, தேவன் முன்பாக பாவம் செய்வது எப்படி பாருங்க. அவனுக்கு இயேசு கிறிஸ்து தெரியுமா? வீடுகளை புண்ணியம் தெரியுமா? ராஜ்யத்துல ராஜ்யத்தை தெரியுமா? கொஞ்சம் அப்பா கத்து கொடுத்தாரு. அதுல தேவனை பாருங்க, யோசேப்பு கிட்ட தேவன் பேசவே இல்லை. நீ அதிகாரம் எடுத்து பாருங்க, ஆப்பிரகாண்ட பேசிருக்காரு இல்லைங்களா? யார்கிட்ட மோசையிட்ட பேசிருக்காரு. யோசேப்பிட்ட முகமுகமா பேசிட்டு இருக்கா? எங்கேயுமே இருக்காது. நினைச்சு பாருங்க, அவர் இப்படிப்பட்ட நீதிமான். ஆனா அவருக்கே ராஜ்யத்துல என்ன நீதி நடப்பிக்கிற வாய்ப்பு தெரியல. மூலத்துல நீதியை நடக்க போறாங்க. ஆனா நமக்கு பாருங்க நண்பு சொல்லி நீதியை கத்து கொடுத்து, கிறிஸ்துவின் புண்ணியத்தை நமக்கு கொடுத்து, ஈடுபணியத்தை கொடுத்து, ராஜ்யை தகுதி கொடுத்து, விசேஷமாக 7ஆம் சபை காலத்தின் தூதன் மூலமா அநேக சத்தியங்களை கொடுத்து, இன்னும் நான் நீதி மேல வாஞ்சை இல்லைன்னா நம்ம நிலைமை எப்படி இருக்குங்க? பரிதாபம். வாசிங்க. நீதியை நடப்பிப்பதில் நம் இருதயம் நம்மை குற்றப்படுத்தாதபடி சகலத்திலும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக எதையும் சிந்திக்க வேண்டும். இதுல பாருங்க அழகா இருக்கிறாரு. நீதியை நடப்பதில் மற்றவர்கள் நம்மை குற்றப்படுத்தாத படிக்கணும் இல்ல,
படி என்ன போட்டிருங்க? நம் இருதயம் நம்மை குற்றப்படுத்தாதபடி. இருதயம் தான் மனுஷன இருதயம் கிறுக்கும் கேடுள்ளதுமா இருக்கு இல்லைங்களா? அப்போ நம்ம நீதியா நடப்பிக்கணும் பத்தவங்களுக்கு சொல்லல. நான் நீதிமானா இருக்கேன், நான் பக்காவா டாக்ஸ் கட்டுறேன், நான் ஒழுக்கமா இருக்கேன்னு சொல்ல வேண்டியது இல்ல. இருதயம் தெரியும். அங்கதான் பாருங்க, இருதயமே நம்ம குற்றம் சாட்டக்கூடாதுங்க. அதுல சகலத்திலும் ஜாக்கிரதை உள்ளவர்களாம் இருக்க எதையும் சிந்திக்க வேண்டும். அப்போ நம்ம நன்மை தீமை, இன்னைக்கு நம்மளை சுத்தி அநேக காரியங்கள், உறவினர்கள் இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, நம்மளை பெற்றவங்க இருப்பாங்க, நமக்கு அதிகாரம் இருப்பாங்க. இவங்க முன்னாடி நம்ம ஒரு காரியம் நடப்பிக்கும் பொழுது அது தேவ நீதிக்கு உட்பட்டதான் பார்த்து செய்யறதுக்கு யோசிக்க தேவன் பரிசுத்தாவி கொடுத்திருக்காரு. நிர்பந்தங்கள் அனுமதிக்கப்படும். நல்லா கேட்டுங்க, நிர்பந்தங்கள் அனுமதிக்கப்படும். நம்ம நீதிமான் நடக்கிறோமா இல்லையா நமக்கு என்ன இறுதி தெரியும். கடவுளே இவங்களுக்கு இது பிடிக்காது, நடந்தா பிடிக்காது, இப்படி பேசினா பிடிக்காது, யாரு தெரியுங்க? தேவன் தெரியும். அதை நம்மகிட்ட உணர்ந்து கொடுத்துட்டாரு. அப்ப நம்ம போய் நம்ம நடக்கணும்னு சொல்ல வேண்டியதில்லை. இருதயமே குற்றம் சாட்டுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அன்பு சொல்லு. அப்போ இப்ப ஏற்பட்ட காரியத்துல எல்லா நீதியும் நடப்பித்தா நமக்கு என்ன கீடம் கொடுக்கப்படும்? அன்பு கீடமா? அப்படி இருக்குதா? ஓகே, வல்லமையான ஒரு கீடம் இருக்குதா? மத்த 4 குணம் சொன்னோம். அடுத்த ஞானத்துக்கு கீடம் இருக்குதா? சொல்லுங்க. இதுல அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4:8 படிங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 8. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா? அன்பு சொல்லு, நீதியாய் நடப்பித்தா எது கிடைக்குங்க? அன்பு கிரீடம் இல்ல, நீதி கிரீடம். சாபிக்க போற கவர்மெண்ட் பேரு நீதியுள்ள அரசாட்சி. அப்போ அதுக்கு என்ன தேவைங்க? நீதியுள்ள கிரீடம் வேணும். அப்புறம் அந்த அடுத்த வாசிங்க. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். அருமையான வார்த்தை அல்ல? அப்படி பார்த்தோம், இயேசு நீதியுள்ள பிதாவே, அருமையான. அதே மாதிரி அன்புள்ள தேவனே சொல்ல, அன்பு எல்லாம் தான் காட்டுறாங்க, நீதி காட்டல. அதான் சொல்றாரு, நீதியுள்ள நியாயாதிபதி கர்த்தர், நியாயாதிபதியாய கர்த்தர் அந்த நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். படிங்க. எனக்கு மாத்திரமல்ல, எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். அவருடைய ராஜ்யம் பிரசன்னமாக போறது இல்லையா? நமக்கு தான், நம்ம தான் பிரசன்னமாக போறோம். அந்த ராஜ்யத்துக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்றாரு? அந்த நீதி இருக்கிற இடம் தரப்போறாரு. அன்பு சொல்லி, அப்ப நீதிமான் அப்படின்னு பார்க்கும்பொழுது யாருதான் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு ராஜா தான். எந்த ராஜா? வசனம் வாசிப்போம். ஏசாயா 32:1 வாசிங்க. ஏசாயா 32ஆம் அதிகாரம் வசனம் 1. இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். அன்பு சொல்லு, பழைய ஏற்பாட்டுல எல்லாருமே கீழ்ப்படிஞ்சாங்க இல்லைங்களா? பழைய ஏற்பாட்டுல எல்லா தீர்க்கதரிசியும் பார்க்கும்போது, ஓசியா தீர்க்கதரிசி, தானியேல் ஆகட்டும், எல்லாருமே ஓசியா தீர்க்கதரிசி பார்க்கும் பொழுது ஒரு வேசி போய் கல்யாணம் பண்ணுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு எல்லாம் நம்ம நினைக்க முடியுமா? அன்னைக்கு யூதர்கள் வேசித்தனம் கல்லெறிஞ்சு கொள்வாங்க. பிரச்சனை இல்ல, ஸ்திரியை அப்படிதான் பார்ப்பாங்க. ரொம்ப வேசித்தனம்னா கல்லெறிஞ்சு கொண்டு போடுவாங்க. அப்போ அன்பு சொல்லு, அன்னைக்கு எவ்வளவு கீழ்படிச்சிருப்பாங்க சரிங்களா? அதே சமயம் ஒவ்வொரு தீர்க்கதரிசி உயர கூட பணம் வச்சிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு பாருங்க, நீதிக்கா கீழ்ப்படிந்த அவங்களுக்கு பூமிக்கு அரசாட்சி. நல்லா கேட்டுங்க. அப்போ புதிய ஏற்பாடு காலத்துல தேவனுடைய வசனம் கீழ்ப்படிந்த என்னங்க? பரலோக அரசாட்சி. எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. நம்ம இன்ன வரைக்கும் ரத்தம் சிந்தத்தக்கதாக ஒன்றுமே செய்யல இல்லைங்களா? என்ன பண்ணிருக்கோம் நம்ம சொல்லுங்க? நம்ம பழைய ஏற்பாடு படிக்கலாம், தீர்க்க சூப்பரா இருக்காருன்னு. நம்ம என்ன இழந்திருக்கோம்? கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு என்ன பாடுபட்டிருக்கோம்? நம்மளையே நம்ம சீர்படுத்துறதுக்கு இவ்வளவு பாடுபடுறோம் இல்லைங்களா? நம்மள சரி பண்றதுக்கே எத்தனை வருஷமா இந்த பாடுபடுறோம். நம்ம எப்படி நம்ம ராஜ்யத்தை தகுதி பண்ண முடியும்? ஓ, இவர் பக்கா பிட்டுங்க, ராஜ்யத்தை நம்ம கொடுக்கலாம். இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு அலுவலகம் புதுசா ஓப்பன் பண்றோம், ஒரு ஆபீஸ் ஓப்பன் பண்றோம். நம்ம தான் ஓனர். ஒரு சரியான நபரை எப்படி தந்திருப்போம்? அவர்கள்லாம் கிருபையை தந்துருங்க. அவர் எப்படி வேணா இருப்போம், நான் கிருபை தருமா? அங்க வரவு செலவு, பேச்சு வார்த்தைகள், நடத்தைகள், டைமிங் எல்லாம் கண்ணியமா இருந்தா மாத்திரம்தான் அந்த கடைக்கு மேனேஜரே போஸ்ட் போடுவோம். நம்ம பரலோக ராஜ்யத்துல பிரஜைகள் இல்லைங்களா? பரலோக ராஜ்யத்தில் ஸ்தாபிக்கப்பட போறவர்கள் ஆசாரியர்கள், ராஜரீக ஆசாரியர்கள் இல்லைங்களா? அப்போ அப்பேற்பட்ட போஸ்டிங்கு சும்மா போயிட முடியுமா? தேவனுடைய நீதிய துல்லியமா, நான் சொல்றது நம்மளால் இயன்றது, நமக்கு அறிய கற்பனை கெட்டாத நியாய நீதியில் நமக்கு தரப்போறதில்ல. அன்பு சொல்லு, கற்றுக்கொண்டவைகளில் நிலைத்திரு. நீ என்ன கற்றுக் கொடுத்தமோ அதுக்குதான் நம்ம கணக்கு கொடுப்பார தவிர கத்துக்காத நீதியில் நமக்கு தேவையில்லை. நம்ம லெவல்ல நமக்கு கொடுக்கிற வாய்ப்புல தேவன் இது செஞ்சா விரும்பாரு அப்படின்னு சொல்லி நினைக்கும் இல்லையா? அந்த காரியத்துல தான் தேவன் பெரிய படம் பார்க்கிறோம். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:8 படிங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 8. கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ,
நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். பாத்தீங்களா அன்புக்கு சொல்லு, இதுல நம்ம என்னதான் செய்யணும் நீதி நிறைவேற்றுக்கு அப்படின்னு பார்க்கல, உண்மை எதுவோ அதை செய்யுங்க. உள்ளதை உள்ளது என்னும், இல்லதை இல்லது, அவ்வளவுதான். இதுக்கு மேல தீமையினால் உண்டாயிரம் வாசிக்கிறோம். அப்போ நமக்கு என்ன கத்து கொடுத்திருக்காங்களோ அது உண்மையா இருங்க. அடுத்து ஒழுக்கம். ஒழுக்கத்துக்கு முன்னாதான இயேசு கிறிஸ்து தான் நமக்கு கத்து கொடுத்தார், இப்படித்தான் நடக்கணும். நீதி தேவன் கிறிஸ்துவனே கற்றுக் கொடுத்தார். அதுதான் நீதியுள்ளவில் எவ்வளோ. கற்பு, எல்லா விஷயத்திலும் கற்பு, பேச்சுல, நடத்தையில, இல்லைங்களா, கொடுக்கக்கூடிய காரியத்துல ஒரு அமௌண்ட் கொடுத்து பிரதர், அந்த பிரதர் பண்ணி கொடுத்துருன்னா அதுல உண்மைத்துவம் இருக்கணும், இல்லைங்களா. எல்லாத்துக்கும் இந்த மாதிரி சொல்ற சின்ன சின்ன காரியத்திலயும் பொறுப்பா ஒப்படைக்கிறார் பாத்தீங்களா, உண்மையுள்ள உக்ரானக்காரன். அந்த அப்ப அதுதான். அடுத்தது அன்புள்ள இளவிலோ, தேவன் என்ன சொல்லி கொடுக்குறோம் அதுல அன்பு வைக்கணும். இங்க நிறைய பேருக்கு என்னன்னா அன்புக்கும் ஐக்கியத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தெரியுது. எப்படி பார்க்கும்போது அன்பு சொல்லு, அன்பு என்ன பண்ணணும், எல்லாத்துக்கும் காமிக்கணுங்க, இல்லைங்களா. அன்பு இல்லாதவன் தேவனே அறியான் வசனம் இருக்கு. அப்போ அன்பு உலக ஜனங்களே காமிக்கிறாங்க, நம்ம அன்பு காமிக்கிறோம். ஆனா ஐக்கியம் யார்கிட்ட வச்சுக்கணும், நமக்குள்ள மட்டும். இது மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. நல்லா கேட்டுங்க. ஒரு உறவினர் இருக்காங்க, சொந்தக்கார இருக்காங்க, அவங்கள்ட்ட அன்பு செலுத்தணுமா இல்லையா? அன்பு செலுத்தணும். வாங்க எங்க சபைக்கு வாங்க, நீங்க அப்ப சேர முடியுமா? அந்த இடத்துல என்ன இருக்குங்க, கட்டாயம் ஒரு பிரிவு. அன்பை காமிக்குமே தவிர ஐக்கியத்தை என்ன பண்ணக்கூடாதுங்க, வச்சுக்கவே கூடாது. ஏன்னா இந்த ரெண்டு கன்ஃபியூஷன். பிரதர் அவர் சொந்தக்காரர் பிரதர், நீ ஒரு வாரம் போய் பாருங்க சபைக்கு, அந்த சபைக்கு போக முடியுமா? நம்ம வஸ்திரம் என்னங்க கரைப்படும். நம்ம அவங்கள கொண்டு வந்து சேர்த்தமே தவிர நம்ம போய் அன்புன்னு சொல்ல செலுத்த முடியுமா? அப்போ அந்த அன்புக்கு டிஃபரன்ஸ் என்னன்னா, அன்பை காமிக்கணும், அன்பை எங்க காமிக்கணும், ஐக்கியத்தை எங்கே வச்சுக்கணும், அந்த டிஃபரன்ஸ் தெரியணும். அடுத்தது நற்கீர்த்தியில் உள்ளவைகள் எவ்வளோ. கிறிஸ்து எங்கும் நன்மை செய்வதால் சுற்றி திருந்தான் வாசிக்கிறோம். அவர் போனாவே அந்த நன்மை தான். ஒரு சகோதரர் வீட்டுக்கு வந்தாரா பிளஸிங், இல்லைங்களா. ஒரு வேலைக்கு போறாரா அங்க பிளஸிங், ஒரு இடத்துக்கு போறாரா அங்க பிளஸிங். அப்ப இயேசு கிறிஸ்து அப்படிதான் செஞ்சிருப்பாரு. அவர் எங்கேயாவது போய் தீமை செஞ்சிருப்பாரா? எங்க போனா என்னங்க ஒரு நன்மை தான். அப்புறம் புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ. இங்க புகழ் எதுவான்னு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா திருவிழத்துல வேற மாதிரி இருக்கும். எப்படி போட்டுங்கன்னா, தேவனுக்கு புகழ் சேர்க்கிறது எதுவோ. புகழ் நம்ம தேடக்கூடாதுங்க, யாருக்கு தேடணும்? இவைகளை பத்தியுமே சிந்திச்சு கொண்டிருங்க. அப்ப என்ன ஆகும், தேவனுடைய நீதியை நம்ம ஆட்டோமேட்டிக்கா கற்றுக்கொள்வோம். அன்பு சொல்லு. இப்ப மறுபடியும் ஆதார வசனம் வாசிக்கலாம். யோவான் 17:25 வாசிங்க சார். யோவான் 17:25 வசனம். நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். அப்போ அன்புக்கு சொல்லு, அதான் பாருங்க, நீதியுள்ள பிதாவே. ஏன்னா சபைக்க போற ராஜ்யம் நீதி உள்ளது. அதனால்தான் அட்ரஸ் கரெக்டா பண்றாரு. நீதியுள்ள பிதாவே, உண்மை நீதியுள்ள தேவன் என்று உலகம் என்ன இல்லைங்க அறியவில்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். உண்மை நான் அறிந்திருக்கிறேன். அப்போ உண்மைங்க இப்ப நான் யாருங்க, கிறிஸ்து மாத்திரமா? 1,44,000 பேருமே தேவன் இன்னார் எதுக்கு அழைச்சிருக்கார், நம்மளை எதுக்காக ஞானஸ்தானம் எடுத்தோம்னு என்ன பண்ணிருக்கணும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரு உறவு இருக்கணும், இல்லைங்களா. அப்பா ஒரு கேரக்டர். இன்னும் உலகத்திலேயே நீங்க பையன் பார்த்து அப்பா மாதிரியே ஆக்ட் பண்றான், இல்லைங்க, சொல்றோமா இல்லையா? ஒரு பையனை பாக்குறான், அப்பா மாதிரியே இருக்கான், ஜாடையாகட்டும், பேச்சுகள், நடவடிக்கை. அப்போ நம்மளும் அப்பா மாதிரி இருந்தாதான் அப்பாட்ட போய் சேர முடியும். நம்ம வழியில இருந்து அப்பாட்டு போக முடியுமா? அதான் அன்புக்கு சொல்லு, உண்மை அவர் அறியவில்லை, நான் என்ன பண்ணிருக்கேன் அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்ற. அன்புக்கு சொல்லு, ஒவ்வொருவரும் இப்படியாக நம்ம தேவ ராஜ்யத்துக்குள் போய் சேருவது நீதி, அன்பு அவசியம்தான். நல்லா கேட்டுங்க, அன்பு அவசியமே. அதில் மிக பிரதானமானது நீதியோட போகணுங்கிறது தான் தேவன் விரும்புறாரு. இப்ப ஏற்பட்ட காரியங்களை ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையில படித்து சத்தியங்கள் மூலமாக, அனுபவத்தின் மூலமாக, சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்பொழுது நீதியாய் நடப்பித்து அவர் ராஜ்யத்தில் சென்று சேர தேவன் தாமே கிருபை செய்வராக. பொறுமையோடு கட்ட அனைவரையும் கிறிஸ்துக்குள்ளாக தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரருடைய தேவனுடைய கிருபையினால் இன்றைய தினத்தில் கூட சகோதரர் வாயிலாக நீதியுள்ள பிதாவே என்ற தலைப்பிலே ஒரு அருமையான தேவ செய்தி
கேட்க தேவன் கிருபை செய்தபடியால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருக்கு முதலாவது ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் எடுத்துக்கொள்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவன் அன்பாய் இருக்கிறார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் நீதியில் தான் பிரியமாயிருக்கிறவர் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாள்கிட்ட தேவன் இந்த கனியை புசிக்க கூடாது, புசிக்கிற நாளிலே நீ சாவாயினார். அவர் புசிச்சாரு, அவர்கிட்ட அன்பு காமிக்கல, முதல்ல நீதியை தான் காமிச்சாரு. அன்னைக்கே சாபம் அவர்கள் மேல விழுந்துருச்சு. ஆகையால் அன்புக்குரிய சகோதர சகோதரிலே, நாம கேட்ட பாடத்துக்கு ஏற்றபடி நாம செயல்ல காட்டக்கூடியவர்களாக விளங்க வேண்டும். அதற்காகத்தானே நாம இங்கே வந்திருக்கோம். அதுபோல நம்முடைய அன்பு சகோதரர் இப்பொழுதும் நீதியை பத்தி 3 விதத்துல பிரிச்சு சொன்னார். உலக நீதி, சுயநீதி, தேவ நீதி. நாம உலக நீதியை பத்தியும் பார்க்க வேணாம், சுயநீதியை பத்தி சுத்தமா பார்க்கவே வேணாம். ஆனா தேவ நீதியை மட்டுமே நாம பார்க்க வேண்டும். அதை நடப்பிக்கிறவர்களாக மட்டுமே இருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட தேவனுடைய நீதியை நடப்பிக்கிறதுக்கு தான் இந்த பூமிக்கு வந்தாரே ஒழிய சுயநீதியை பத்தியோ உலக நீதியை பத்தியோ அவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆகையால் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நாம் எந்த அழைப்புக்கு அழைக்கப்பட்டோமோ அந்த அழைப்பை உறுதி செய்யக்கூடியவர்களாக நாம் விளங்க வேண்டும். உத்தமனா நடக்கணும், நீதியை நடப்பிக்கணும். பேசினா சத்தியத்தை மட்டும் பேசணும். வசனத்தின் மூலியமா தெளிவா சொல்லிட்டார். நாம எல்லாருமே ஒரு குடும்பமா இருக்கோம். நம்ம குடும்பத்துக்குள்ளேயே சகோதர சகோதரிகளை பத்தி தவறாக பேசுவது நம்ம மூஞ்சில நம்மளே காரி துப்புற மாதிரி இருக்கும். ஆகையால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை பேசினா சத்தியத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம், பேசுவோம். இல்லாவிட்டு அப்படி யாராவது பேசுறாங்கன்னு தயவு செய்து மற்றவங்களை பத்தி பேச நிறுத்திக்குங்க அப்படின்னு சொல்லிடுவோம். நாம ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டால் அதை நாம நடப்பிக்க முயற்சி செஞ்சாதான் நாம தேவனுடைய ராஜ்யத்துல போய் சேர முடியும். நாம போய் நாளைக்கு நீதியை நடப்பிக்கக்கூடியவர்களா இருக்கணும். தேவனோட போய் அந்த சபை வாய்ப்பை அடைந்து நீதியை நடப்பிக்க வேண்டும் என்றால் முதல்ல நம்ம நீதியை இங்க பயிற்சி பெற வேண்டுமே, நீதியை நடப்பிக்க வேண்டுமே. ஆகையால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, கேட்ட பாடத்துக்கு ஏற்ப நம்முடைய செயல்களை சீர்தூக்கி பார்த்து சீர்படுத்தி கொண்டு தேவ ராஜ்யத்தில் சென்று சேர முயற்சி செய்வோம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அதனாலதான் தொடர்ந்து இப்படிப்பட்ட பாடங்கள் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். இன்றைய தினத்திலும் கூட தேவனுடைய கிருபையினால் இன்றைய தினத்திலும் நம்முடைய அன்பு சகோதரர் கண்ணன் அவர்கள் நம்முடைய இப்படிப்பட்ட பாடத்தை வழங்கியதற்காக அவருக்கு நம்முடைய சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ஊழிய பணிகள் மேலும் சிறப்பாக ஏற்கப்படுவதற்காக நம்முடைய அனுதின ஜெபத்தில் அவருக்காக ஜெபித்துக் கொண்டு அவருக்கு தேவன் பரிசுத்த ஆவியை அளவில்லாமல் தந்து இன்னும் அதிகமாக சிறப்பாக ஊழியம் செய்ய கிருபை செய்ய வேண்டுமா நம்முடைய ஜெபத்திலே அவருக்காக ஜெபிக்க முடியும். உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த ஒரு ஆராதனைக்கு நிறைவாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் எண் 31 என் கண்கள் கர்த்தர் இயேசுவின் என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். உங்கள் கர்த்தரேசுவின் பிரசன்னம் காணுமே, தன் காலின் கீழாலைத்து ஆற்றை மிதித்து போடுவார். மின்னலாய் பட்டயம் கீழிறங்க காணுமே, என் ராஜா முன் செல்கின்றார். தூய தூயர் அல்லேலூயா, தூய தூயர் அல்லேலூயா, தூய தூயர் அல்லேலூயா, நின் ராஜா பின் செல்வேன். அந்த சுற்றும் நீதி தீர்ப்பு தொடர்ந்த காணுமே, துன்பங்களாலே நித்திய புத்திர பாக்கியம் உண்டாமே. இந்திசையும் ராஜ்யம் தன்னில் நீதி நடக்குமே, என் ராஜா முன் செல்கிறார். தூய தூயர் அல்லேலூயா, தூய தூயர் அல்லேலூயா,
தூய தூயர் அல்லேலூயா என் ராஜாவின் செல்வே. புறஜாதியாரின் காலமும் ராஜாக்கள் ராஜ்யமும் அவர்களோடு பாவம் துன்பம் அழிந்து போகுமே. யூதராஜ சிங்கமே பால வந்தாரே என் ராஜாவின் செல்வே. தூய தூயர் அல்லேலூயா தூய தூயர் அல்லேலூயா தூய தூயர் அல்லேலூயா என் ராஜாவின் செல்வே. நீலமே கடலுணியில் வெற்றி வேந்தர் வந்திடார். கால்களே எழுந்திரு அவரை காணவே. பூமி உந்த நியாயத்தை மனமும் அறிவுமே என் ராஜா முன் செல்கிறார். தூய தூயர் அல்லேலூயா தூய தூயர் அல்லேலூயா தூய தூயர் அல்லேலூயா என் ராஜாவின் செல்வே. என் ராஜா முன் செல்கிறார் என் ராஜாவின் செல்வே. இந்த ஆராதனைக்கு நிறைவாக நம்முடைய அன்பு சகோதரர் பாக்கியநாதன் அவர்கள் நிறைவு ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். ஜெபம் செய்வோம். மகா உன்னதரும் மகா பரிசுத்தரும் நீதியுள்ள தேவனும் இருக்கிறவராய் இருக்கிறவரும் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் தகப்பனும் எங்கள் தகப்பனுமா இருப்பவரே, அப்பா பிதாவே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களுடைய வாழ்நாளை ஒரு நாளை கூட்டி கொடுத்து சகோதர சகோதரியா இந்த நாளிலே நாங்கள் அனைவரும் கூடி உண்மை ஆராதிக்கவும், அப்ப அந்த ஆராதனையில் உம்முடைய மகிமையின் பிரசனத்தில் எங்களை இருக்க செய்த மேலான கிருபைக்காய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தகப்பனே, இந்த நாளிலே கூட நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த பாடுதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே, நீர் நீதி உள்ள தேவனாய் இருக்கிறீர். அப்பா அதே போல நாங்களும் நீதி உள்ளவராய் இருக்க நீர் விரும்புகிறீர் தகப்பனே. அப்பா உம்முடைய நீதியிலே நாங்கள் வளர்வதற்கு தடையா இருக்கின்ற எங்கள் குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள், பாவங்கள் அனைத்தையும் இந்த வயலிலே நீரை மன்னித்து, அப்பா நீர் விரும்பக்கூடிய அந்த நீதி உள்ள குணநிச்சயத்தில் நாங்கள் வளர்வதற்கு தேவனே எங்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் பலத்தையும் ஆலோசனையும் நீரே தந்து அனுதினமும் வழி நடத்த வேண்டுமா இந்த நாளிலே ஒப்பு குறிக்கிறோம் தகப்பனே. இப்படிப்பட்ட சத்தியத்தை இந்த நாளிலே நீர் தந்த மேலான இரக்கத்துக்காய் உமக்கு மீண்டுமாய் நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தியத்தோடு எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்த சகோதரரையும் அப்பா அவர் குடும்பத்தாரையும் கரங்களில் ஒப்பு குறிக்கிறோம் தகப்பனே. அப்பா அவர்கள் ஆவிக்குரிய ஓட்டத்தில் தொடர்ந்து ஓடுவதற்கு வேண்டிய இரக்கத்தையும் கிருபையும் நீர் அனுதினம் தந்து வழி நடத்தும் தகப்பனே. இன்றைய நாளில் கூட வர தவறிய சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். வருங்காலங்களில் அவர்கள் தொடர்ந்து இந்த ஐக்கியத்தில் கலந்து கொள்வதற்கு அவர்கள் வேண்டிய பலத்தை நீரே தந்து வழி நடத்த வேண்டுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். சிறு குழந்தைகளை கூட ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அவர்கள் உம்முடைய யானத்தில் வளர்வதற்கு நீரே அவர்களுக்கு வேண்டிய யானத்தை தந்து வழி நடத்த வேண்டுமா இந்த நாளில் ஒப்பு கொடுக்கிறோம். அனைத்து காரியங்களையும் நீர் அறிவித்தவனே, அதை அனைத்தையும் கரங்களில் ஒப்பு கொடுத்து இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்தியும் தகப்பனே. இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் இணையத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தேவனே.